പ്രാവശ്യം ദൈവാത്മാവിനോട് പറഞ്ഞു നോർത്തിലെ എല്ലാ ജീവിച്ചിരിക്കുന്ന പിതാക്കന്മാരെ പോയി കണ്ട് അനുഗ്രഹം മേടിക്കാനായിട്ട് ആവശ്യപ്പെട്ടു. ஆண்டவர் பரிசுத்த ஆவியான என்னிடத்தில் ஒரு நாளைக்கு சொன்னார், வட இந்தியாவிலே உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற பிதாக்களை போய் பார்த்து அவர்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக. ഞാൻ ജമ്മു കാശ്മീരിൽ പോയി. நான் ஜம்மு காஷ்மீருக்கு போனேன். ജമ്മു കാശ്മീരിലെ ആദ്യത്തെ മിഷണറി 96 വയസ്സുള്ള ഒരു അപ്പച്ചനെ കണ്ടു. முதலாக ஊழியத்திற்கு மிஷனரியாக சென்ற 96 வயது நிரம்பின ஒரு வயோதிபரை போய் பார்த்தேன். അപ്പച്ചൻ്റെ കൂടെ കുറേ സമയം സ്പെൻഡ് ചെയ്തു. அவரோடு அந்த தகப்பனோடு கூட கொஞ்ச நேரம் செலவு செய்தேன். അപ്പച്ചൻ എഴുതിയപ്പെട്ട ക്രിസ്തീയ ജീവിതം സൗഭാഗ്യ ജീവിതം. அவர் எழுதின ஒரு பாடல் தான் கிறிஸ்தவ வாழ்க்கை மிகவும் ஆசீர்வாதமான வாழ்க்கை என்கிற ஒரு மலையாள பாடல். கிறிஸ்திய ஜீவிதம் சௌபாகிய ஜீவிதம். അദ്ദേഹം പറഞ്ഞു അന്ന് കേരളത്തിൽ നിന്ന് അവിടെ എത്താൻ 11 ദിവസം വേണമായിരുന്നു. அவர் சொன்னார், அன்றைக்கு ஜம்மு காஷ்மீருக்கு போய் சேர்வதற்கு கேரளாவிலிருந்து 11 நாள் எடுத்தது. ചില മലയിലൊക്കെ പോകുമ്പോൾ വഴിയില്ലാത്തതുകൊണ്ട് അദ്ദേഹം ഇങ്ങനെ ചോക്ക് വെച്ച് വരച്ച് അടയാളം ഉണ്ടാക്കി വെച്ച് മലയുടെ മുകളിൽ കയറിയിട്ടുണ്ട്. சில மலை பிரதேசங்களிலே போய் ஊழியம் செய்ய போகிற பொழுது எப்படி திரும்பி வரணும்னு தெரியாது, அதனால போகும்போது சாக் பீஸ் வச்சு பல இடங்கள்லையும் கோடு போட்டுட்டு போவாரா. എന്നിട്ട് അപ്പച്ചൻ പറഞ്ഞു, അന്ന് ഞാൻ വരച്ച ആ സ്ഥലമാണ് ഇന്നത്തെ നാഷണൽ ഹൈവേ. அன்னைக்கு நான் கோடு போட்டுட்டு போன இடத்துல தான் இன்னைக்கு தேசிய நெடுஞ்சாலை. ഹല്ലേലൂയ ഹല്ലേലൂയ. വേറൊരു അപ്പച്ചനെ കണ്ടു, റിയാസി എന്ന് പറഞ്ഞ വലിയൊരു മലയുടെ മുകളിൽ കാശ്മീരിനടുത്തൊരു റിയാസി. അദ്ദേഹത്തിന് ഞാൻ കാണുമ്പോൾ 86 years old. ரியாஸ் என்கிற ஒரு இமயமலையில் இருக்கிற ஒரு தேவனுடைய மனுஷன், அந்த இடத்துல இருக்கிற ஒரு தேவனுடைய மனுஷனை பார்க்க போனேன். அவருக்கு 86 வயது. അദ്ദേഹത്തിന്റെ പേര് തന്നെ റിയാസി അപ്പച്ചൻ എന്നാണ്. அவருடைய പേര് റിയാസി அப்பா. അദ്ദേഹത്തിന്റെ അടുക്കൽ പോയിരുന്ന ടെസ്റ്റിമണി കേട്ടു. அவரிடத்தில் போய் அவருடைய சாட்சிகளை கேட்டேன். അവരുടെ കാലിലേക്ക് ഒന്ന് മസാജ് ചെയ്ത് കൊടുത്തിട്ട് അവരെ ബ്ലെസ്സിങ് ഇങ്ങനെ മേടിക്കാൻ വേണ്ടി പോയിരിക്കുമായിരുന്നു. அவங்க காலில் போய் உட்கார்ந்து அவங்க காலெல்லாம் அமுக்கி விட்டு அவங்க ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்காக. അതൊരു വലിയ ബ്ലെസ്സിങ് ആണ്. அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். പൗലോസ് പറഞ്ഞു, വിശുദ്ധന്മാരുടെ ഹൃദയം തണുപ്പിച്ചതിനാൽ നിനക്കുള്ള നന്മകളെ കുറിച്ച് പൗലോസ് പറയുന്നു. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறான், பரிசுத்தவான்களுடைய இருதயத்தை நீ குளிர்வித்ததினால் அதற்குண்டான நன்மை உனக்கு கிடைத்திருக்கிறது. ഈ ഭൂമിയിൽ നമുക്ക് 3 പ്രധാന ബ്ലെസ്സിങ്സ് ഉണ്ട്. இந்த உலகத்திலே நமக்கு 3 முக்கியமான ஆசீர்வாதங்கள். ഒന്ന് സ്വർഗത്തിലെ പിതാവിന്റെ അനുഗ്രഹം. ஒன்று பரலோகத்தில் இருக்கிற பிதாவினுடைய ஆசீர்வாதம். രണ്ട് നമ്മുടെ ഫിസിക്കൽ ഫാദറിന്റെ ബ്ലെസ്സിങ്. இரண்டாவது நம்முடைய பௌதிகமான தகப்பன்மார் அவர்களுடைய ஆசீர்வாதம். മൂന്ന് നമ്മുടെ സ്പിരിച്വൽ ഫാദറിന്റെ ബ്ലെസ്സിങ്. மூன்றாவது நம்முடைய ஆவிக்குரிய தகப்பன்மாருடைய ஆசீர்வாதம். 3 ബ്ലെസ്സിങ്ങും നമുക്ക് കിട്ടാൻ പറ്റിയാൽ സോ ബ്ലെസ്ഡ്. இந்த 3 ஆசீர்வாதமும் நமக்கு கிடைச்சிச்சுன்னா நீங்க ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. ഹല്ലേലൂയ. അങ്ങനെ ഒത്തിരി പിതാക്കന്മാരെ ആ സമയത്ത് കാണാനും പ്രാർത്ഥിക്കാനും അവരെ ടെസ്റ്റ് മണി കേൾക്കാനൊക്കെ കർത്താവിനെ സഹായിച്ചു. இப்படி அநேக பிதாக்களை போய் பார்ப்பதற்கும் அவருடைய சாட்சிகளை கேட்பதற்கும் அவர்களுடைய அனுகிரகங்களை பெற்றுக்கொள்வதற்கும் ஆண்டவர் எனக்கு கிருபை பாராட்டினார். ഗുജറാത്തിൽ ഒരു സ്ഥലത്ത് ചെന്നപ്പോൾ സൗത്ത് ഗുജറാത്ത് മുഴുവൻ ക്രിസ്ത്യാനികളാണ്. தெற்கு குஜராத் முழுவதும் கிறிஸ்தவர்களால் நிறைந்த பகுதி. അവിടെ ഒരു കൺവെൻഷൻ നടക്കുമ്പോൾ കൂടുന്നത് 40,000, 50,000, 60,000 ആൾക്കാർ ഓരോ കൺവെൻഷനും കൂടുന്നത്. ஒரு கன்வென்ஷனுக்கு எவ்வளவு கூட்டம் வரும்னா 40,000, 50,000, 60,000 பேர் குஜராத்தில். ഈ ഇടയ്ക്ക് നടന്ന ഒരു കൺവെൻഷന് 1.5 ലക്ഷം പേര് കൂടിയായിരുന്നു. இப்போ சமீபத்தில் நடந்த ஒரு கன்வென்ஷன்ல 1.5 லட்சம் ஜனங்கள் கூடியிருந்தார்கள். അപ്പം അതിന്റെ ഹിസ്റ്ററി ഞാൻ അന്വേഷിച്ചപ്പോൾ அதனுடைய சரித்திரத்தை நான் ஆராய்ந்து பார்த்த பொழுது 1938 ഒരു അപ്പച്ചൻ, അന്നത്തെ MA ഡിഗ്രി ഉണ്ടായിരുന്ന ഒരാൾ കേരള സെക്രട്ടേറിയറ്റിൻ്റെ ജോലി കളഞ്ഞിട്ട് അദ്ദേഹം നടന്ന് ഗുജറാത്തിലെത്തി. 1938 கேரளா சட்டமன்றத்தில் ஒரு மிகப்பெரிய அதிகாரியாக இருந்த ஒரு நபர் தன்னுடைய வேலையை விட்டுவிட்டு கேரளாவிலிருந்து நடந்தே குஜராத்தில் போய் ஊழியம் செய்திருக்கிறார், ஆண்டவருடைய அழைப்பை பெற்று. സൗത്ത് ഗുജറാത്ത് മുഴുവൻ നടന്ന് അദ്ദേഹം പ്രസംഗിച്ചു. அந்த தெற்கு குஜராத் முழுவதும் நடந்து அவர் ஊழியம் செய்தார்.
ആ സൗത്ത് ഗുജറാത്ത് മുഴുവൻ യേശുവിനെ അറിഞ്ഞു. அந்த தெற்கு குஜராத் முழுவதும் ஆண்டவரை அறிந்திருக்கிறது. അന്ന് അവിടെ അറിയപ്പെടുന്ന ഒരു ഹോസ്പിറ്റൽ, അന്നത്തെ സമയത്ത് ഹോസ്പിറ്റലിന് മരുന്ന് കട എന്നാ പറയുന്നത്. അതിന് ഹിന്ദിയിൽ ദവാഖാന എന്ന് പറയും. அந்த காலத்துல மிகவும் பிரபலமாக இருந்த ஒரு ஆஸ்பத்திரி அந்த பகுதியில், அதை அந்த ஆஸ்பத்திரி அந்த காலத்துல மருந்து கடை அப்படின்னு தான் சொல்லுவாங்களா? மருந்து கடை ஹிந்தியில் ദവാഖാന എന്ന് പറയും. ദവാഖാന சொல்லுங்க. ദവാഖാന ஹிந்தியை நம்ம படிச்சுக்குவோமே, குஜராத்தி படிச்சுக்குவோமே. அது வந்துட்டு மருந்து கடை, அதுக்கு பேர் மருந்து கடை, ദവാഖാന. അവിടെ ഭയങ്കര ക്യൂ ആണ്. ജനം ഇങ്ങനെ മരുന്ന് വാങ്ങിക്കാൻ വേണ്ടി നിൽക്കുവാണ്. ഒരു വൈദ്യനുണ്ട് അവിടെ. அந்த மருந்து, அந்த ஆஸ்பத்திரியில மருந்து வாங்குறதுக்கு ஒரு பெரிய கூட்டம் அப்படி கியூவா நிக்குது. ഇദ്ദേഹം അതിന് പുറത്തുള്ള ഒരു ആൽമരത്തിന്റെ കീഴിൽ നിന്ന് പ്രാർത്ഥിക്കാൻ തുടങ്ങി. அதுக்கு பக்கத்துல இருந்த ஒரு ஆலமரத்திற்கு கீழே போய் நின்று இந்த தேவனுடைய மனிதன் ஜெபிக்க தொடங்கினார். அப்ப ഈ ലൈനിൽ നിൽക്കുന്ന ആൾക്കാരകത്തുനിന്ന് ഭൂതകളാവാൻ തുടങ്ങി. இந்த லைன்ல நிக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் பிசாசு ஆடுது. എല്ലാരും അടിച്ച് താഴെ പോയി. எல்லாரும் கீழே விழுந்துட்டாங்க. എന്നിട്ട് ഓടി എല്ലാരും ഇദ്ദേഹത്തിന് അടുക്ക വന്നു. மருந்து ஆஸ்பத்திரியில இருந்து எல்லாரும் இவர்கிட்ட வந்துட்டாங்க. ഇദ്ദേഹം പ്രാർത്ഥിച്ചു, ഭൂതം മാറി, രോഗം സൗഖ്യമായി. இவங்களுக்கு எல்லாருக்கும் பிசாசு போனதோட எல்லாரும் சுகமாகி விட்டாங்க. ഡോക്ടർ ഇറങ്ങി വന്നു. ஆஸ்பத்திரியில இருந்து டாக்டர் வெளியே வந்துட்டார். ആദ്യമായിട്ട് പുള്ളിയുടെ ഹോസ്പിറ്റൽ കാലിയായത്. முத அந்த ஆஸ்பத்திரி காலியா இருக்கு. അദ്ദേഹം രക്ഷിക്കപ്പെട്ടു. டாக்டர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார். അടുത്ത ദിവസം ബോർഡ് മാറ്റി. அடுத்த நாள் ஆஸ்பத்திரியோட போர்டை மாத்திட்டாங்க. ബോർഡിൽ എഴുതി ഞാൻ ദുവാഖാന എന്ന് പറഞ്ഞാൽ പ്രാർത്ഥനാ ഭവൻ. அந்த ஆஸ்பத்திரியோட பேரை துவாகானா, ஜெபிப்பதற்கான இடம் என்று மாற்றிவிட்டார்கள். ദവാഖാന ദുവാഖാനയായി. ദവാഖാന ദുവാഖാനാக മാറിவிட்டது. ഇന്നും ആ ചർച്ച് ഉണ്ട് അവിടെ. இன்றைக்கு அந்த சபை அங்க இருக்கு. ഹല്ലേലൂയ, ഹല്ലേലൂയ, ഹല്ലേലൂയ. അങ്ങനെ ജീവനെ സാക്രിഫൈസ് ചെയ്ത ഒരുപാട് പിതാക്കന്മാർ നമ്മുടെ ദേശത്തിലുണ്ടായിട്ടുണ്ട്. தங்களுடைய ஜீவனை, தங்களுடைய உயிரை பணயம் வைத்த அநேக தேவனுடைய மனிதர்கள், பிதாக்கள் இன்றைக்கு ஊழியத்தில் இருக்கிறாங்க. We honor all of them. அவர்களை நாங்கள் கனம் பண்ணுகிறோம். ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா. അവരുടെ അനുഗ്രഹമാണ്. அவங்க ஆசீர்வாதம் தான். അത് നിങ്ങളുടെ ആത്മീക പിതാവിൻ്റെ അനുഗ്രഹം നിങ്ങൾക്ക് എല്ലാവർക്കും അനുഗ്രഹമായിരിക്കട്ടെ. உங்களை ஆவிக்குரிய நிலையில் நடத்தின உங்களுடைய ஆத்மீக பிதா அவர் ஆசீர்வதிச்சதுதான். ஆமென், ആമേൻ, சொல்லலாமே. ஆமென், ഹല്ലേലൂയ, ஆமென், ஹல்லேலூயா, ഹല്ലേലൂയ, ஆமென், ஹல்லேலூயா. നിങ്ങളുടെ പാസ്റ്ററെ കുറിച്ച് പറയുമ്പോൾ നിങ്ങൾക്ക് ഒത്തിരി സന്തോഷം ഉണ്ടാവേണ്ടതാണ്. കുറച്ചുകൂടെ உங்க பாஸ்டர் பத்தி சந்தோஷமா சொன்ன விஷயத்தை பத்தி நீங்களும் சந்தோஷப்படலாம் இல்லையா? ஹல்லேலூயா, ஆமென், ஆமென், ഹല്ലേലൂയ. ഓക്കേ, ஆமென். ഇന്ന് രാത്രിയിൽ വചന ശുശ്രൂഷയിലേക്ക് നമുക്ക് അല്പസമയം പോകാം. கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக இந்த ராத்திரி வேளையிலே கடந்து செல்வோம். മത്തായിയുടെ സുവിശേഷം 13-ാം അധ്യായം. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13-ാം அதிகாரம். ഞാൻ ഇച്ചിരി കുറേ വചനങ്ങൾ ഇങ്ങനെ വായിക്കുകയും വചനങ്ങൾ പറയുകയും ചെയ്യാൻ ശ്രമിക്കും. நான் பல வசனங்களை வாசிக்கிறதற்கும் அதை பற்றி சொல்வதற்கும் நான் இன்று முற்படுகிறேன். നിങ്ങൾ ശ്രദ്ധിക്കാമെങ്കിൽ നിങ്ങൾക്ക് അനുഗ്രഹമായിരിക്കും. கவனித்து கேட்டீங்கன்னா அது உங்களுக்கு ஆசீர்வாதம். ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா. മാത്യു ചാപ്റ്റർ 13 അതിൻ്റെ 14-ാമത്തെ വാക്യം. அதனுடைய 14வது வசனம் ஏசாயாவின் தீர்க்க தரிசனம் அவர்களிடத்தில் நிறைவேறுகிறது. அதாவது, காதார கேட்டும் உணராதிருப்பீர்கள், கண்ணார கண்டும் அறியாதிருப்பீர்கள். 15 should I raise? இந்த ஜனங்கள் கண்களினால் காணாமலும் காதுகளினால் கேளாமலும் இருதயத்தினால் உணர்ந்து மனம் திரும்பாமலும் நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்கும்படியாக அவர்கள் இருதயம் கொழுத்திருக்கிறது. காதால் மந்தமாய் கேட்டு தங்கள் கண்களை மூடிக்கொண்டார்கள் என்பதே. உங்கள் கண்கள் காண்கிறதுனாலும் உங்கள் காதுகள் கேட்கிறதுனாலும் அவைகள் பாக்கியம் உள்ளவைகள். താങ്ക് യു. Praise the Lord. ഈ വചനം 14-ാമത്തെ വചനം യെശയ്യാ പ്രവാചകന്റെ പുസ്തകത്തിലെ ഒരു വചനമാണ്. ஏசாயா தீர்க்கதரிசி என்னுடைய புத்தகத்திலே காணப்படுகிற ஒரு வசனம் தான் இந்த 14வது வசனம். ഇതേ വചനം ബൈബിളിനകത്ത് ഈ സെയിം സാധനം 4 പ്രാവശ്യം ഈ സെയിം വചനം 4 പ്രാവശ്യം ബൈബിളിനകത്തുണ്ട്. இந்த பகுதி வேதாகமத்திலே 4 இடங்களிலே காணப்படுகிறது.
യേശു കർത്താവ് ഈ വചനം 2 പ്രാവശ്യം സംസാരിച്ചു. ஆண்டவராகிய இயேசு இந்த வசனத்தை 2 முறை சொல்லி இருக்கிறார். അപ്പോസ്തലനായ പൗലോസ് അപ്പോസ്തലപ്രവൃത്തി 28 അതിനെക്കുറിച്ച് സംസാരിച്ചു. அப்போஸ்தலனாகிய பவுல் அப்போஸ்தலர் நடபடிகள் 28ஆம் அதிகாரத்தில் இந்த வசனத்தை சொல்லி இருக்கிறார். യെശയ്യാവ് ഇതിനെ പ്രവചിച്ചു. ஏசாயா இதை குறித்து தீர்க்கதரிசனமாக சொல்லி ഒരു വചനം 4 പ്രാവശ്യമൊക്കെ ബൈബിളിൽ വരുവാണെങ്കിൽ that means that is something important. ஒரு வேதாகமத்தில் 4 இடத்துல ஒரு குறிப்பிட்ட பகுதி இருக்குதுன்னா அதுக்கு ஏதோ ஒரு முக்கியத்துவம் இருக்கிறது. യേശു കർത്താവ് ഇവിടെ പറയുകയാണ്, നിങ്ങൾ ചെവിയാൽ കേൾക്കും ഗ്രഹിക്കത്തില്ല, കണ്ണാൽ കാണും ദർശിക്കത്തില്ല, ഈ ജനത്തിന്റെ ഹൃദയം തടിച്ചിരിക്കുകയാണ്. நீங்கள் காதார கேட்டும் உணராதிருப்பீர்கள், கண்ணார கண்டும் அறியாதிருப்பீர்கள், உங்களுடைய இருதயம் கொழுத்திருக்கிறது. ഇത് കണ്ണ് കാണാത്ത ചെവി കേൾക്കാത്ത ആൾക്കാരെ കുറിച്ചല്ല സംസാരിക്കുന്നത്. പക്ഷേ ദൈവപ്രവൃത്തിയിൽ കണ്ടിട്ടും അവർക്കത് ഗ്രഹിക്കാൻ കഴിയുന്നില്ല, കേട്ടിട്ട് മനസ്സിലാക്കാൻ കഴിയുന്നില്ല. അങ്ങനെ ഒരു അനുഭവത്തിൽ ഉള്ളവരോടാണ് കർത്താവ് സംസാരിക്കുന്നത്. இது செவிடரை பற்றியோ அல்லது குருடரை பற்றியோ சொல்லவில்லை. ஆனால் தேவனுடைய கிரியைகளை கண்டும் அவைகளை கேட்டும் உணராமல் இருக்கிற மனிதர்களை பற்றி தான் இந்த கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. നമുക്ക് കേൾക്കാൻ ഇഷ്ടമുള്ള കുറച്ച് കാര്യമുണ്ട്, അത് മാത്രം നമ്മൾ സ്വീകരിക്കും. நமக்கு சில விஷயத்தை கேட்டா ரசிக்கிற மாதிரி இருக்கிற விஷயத்தை கேட்டா மட்டும்தான் மனசுக்கு சுகம் இருக்கு. അല്ലെങ്കിൽ നമ്മുടെ ആവശ്യങ്ങളുമായി ബന്ധപ്പെട്ട കുറെ കാര്യങ്ങൾ കേൾക്കുവാണെങ്കിൽ നമ്മൾ സ്വീകരിക്കും. அல்லது நம்முடைய தேவைகளை பற்றியதான காரியங்களை ஏதாவது பேசுகிறார்கள் என்றால் அதை கேட்பதற்கு மனதிற்கு ஒரு சுகம் இருக்கிறது. പക്ഷേ ദൈവം നമ്മളോട് ശരിക്കും സംസാരിക്കാൻ ആഗ്രഹിക്കുന്ന കാര്യങ്ങളെ തിരിച്ചറിയുവാൻ പലപ്പോഴും നമുക്ക് കഴിയാറില്ല. ஆனால் ஆண்டவர் நம்மோடு கூட பேச விரும்புகிற காரியத்தை கேட்பதற்கு மனதிற்கு அவ்வளவு சந்தோஷம் இல்லை. ഞാൻ അടുത്തൊരു 3 വചനം വായിക്കുകയാണ്. 3 വചനத்தை വാസിக்க விரும்புகிறேன். മത്തായി 22 അതിന്റെ 29, മാത്യു 22 വേഴ്സസ് 29. மத்தேயு 22ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் வேத வாக்கியங்களையும் தேவனுடைய வல்லமையும் அறியாமல் தப்பான எண்ணம் கொள்ளுகிறீர்கள். ഇവിടെ യേശു കർത്താവ് പറഞ്ഞു, നിങ്ങൾ തിരുവെഴുത്തിനെയും ദൈവശക്തിയെയും അറിയാത്തതുകൊണ്ട് തെറ്റിപ്പോവുകയാണ്. வேதவாக்கியங்களையும் தேவனுடைய வல்லமையையும் அறியாததினாலே நீங்கள் தவறான வழியிலே செல்லுகிறீர்கள். ദൈവശക്തിയെ നമുക്ക് അറിയത്തില്ലെങ്കിൽ നമ്മൾ തെറ്റിപ്പോകാൻ സാധ്യതയുണ്ട്. ஆண்டவருடைய வல்லமையை நம்ம நல்லா உணர முடியலன்னா நம்ம தப்பான வழியில போவதற்கு அது காரணமாக அமையும். അപ്പോൾ ദൈവശക്തി നമ്മൾ വിശ്വസിക്കുന്നവരിൽ വ്യാപരിക്കുന്ന അവന്റെ അളവറ്റ ശക്തിയുടെ വലിപ്പം നമുക്ക് തിരിച്ചറിയാൻ കഴിയണം. நம்மிலே கிரியை செய்கிற அளவற்ற தேவனுடைய வல்லமையை நாம் இனம் கண்டுகொண்டு நாம் கிரியை செய்ய வேண்டும். ഹല്ലേലൂയ, ഹല്ലേലൂയ. ദൈവരാജ്യം ശബ്ദത്തിൽ മാത്രമല്ല, വചനത്തിൽ മാത്രമല്ല, ശക്തിയിലാണ് വെളിപ്പെടുന്നത്. தேவனுடைய ராஜ்யம் பேச்சிலே அல்ல, கிரியையில இருக்கு. യേശു കർത്താവ് പറഞ്ഞ പരിശുദ്ധാത്മാവ് നിങ്ങളുടെ മേൽ വരുമ്പോൾ നിങ്ങൾ ശക്തി പ്രാപിക്കും. ஆண்டவர் சொன்னார், பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் வருகிற பொழுது நீங்கள் பலன் அடைந்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. യേശു കർത്താവിനെ കുറിച്ച് പറയുന്നത് ഇങ്ങനെ, പിതാവായ ദൈവം അവനെ പരിശുദ്ധാത്മാവിനാലും ശക്തിയാലും അഭിഷേകം ചെയ്തു. ஆண்டவராகிய இயேசுவை குறித்து வேதம் சொல்லுகிறது, பிதாவானவர் அவரை பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் நிரப்பி இருந்தார். അത് നമ്മൾ ആവശ്യപ്പെടുന്ന ഒടുവിൽ കർത്താവിലും അവന്റെ അമിത ബലത്തിലും ശക്തിപ്പെടുവിൻ. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தரிலும் அவருடைய வல்லமையிலும் பலப்படுங்கள். സോ നമ്മളിൽ ഒരു ശക്തി വ്യാപരിക്കണം. நம்மிலே ஒரு வல்லமை உண்டாக வேண்டும். നമ്മുടെ വാക്കിനകത്ത് ഒരു ശക്തി വ്യാപരിക്കണം. நம்முடைய வார்த்தையில வல்லமை இருக்கணும். നമ്മുടെ പ്രാർത്ഥനയ്ക്കകത്ത് ഒരു ശക്തി വ്യാപരിക്കണം. நம்முடைய ஜெபத்திலே வல்லமை வெளிப்பட வேண்டும். നമ്മൾ പ്രാർത്ഥിക്കുന്ന ആരാധിക്കുന്ന ദൈവത്തിന്റെ ശക്തിയെ കുറിച്ച് വെളിപ്പാട് നമുക്കുണ്ടായിരിക്കണം. முதல்ல நம்ம ஜெபிக்கிற நம்ம போய் வேண்டுதல் செய்கிற ஒரு ஆண்டவருடைய வல்லமையை குறித்து ஒரு அறிவு நமக்கு இருக்கணும். ഹല്ലേലൂയ. ആമേൻ. ആ ശക്തി എന്നിലൂടെയും വെളിപ്പെടണം. அந்த வல்லமை நமது மூலமாக வெளிப்பட வேண்டும். കാരണം പരിശുദ്ധാത്മാവ് ലഭിച്ചവരെ ശക്തി പ്രാപിക്കും. ஏனென்றால் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்கிறவர்கள் மூலமாக அவர்களிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு செல்லும். അത് മസിൽ പവർ അല്ല, അത് സ്പിരിച്വൽ പവർ ആണ്, ആത്മശക്തിയാണ്. அது நம்முடைய பலம் இல்ல, அது ஆத்மீக சக்தி. തീർച്ചയായിട്ടും നമ്മുടെ ശരീരത്തിലും ആ ശക്തി വെളിപ്പെടാം, പക്ഷേ അതൊരു ആത്മശക്തിയാണ്, നമ്മുടെ ശരീരത്തിലൂടെ വെളിപ്പെടുന്ന ദൈവശക്തിയാണ്. நம்முடைய சரீரத்தின் ஊடாக வெளிப்படுகிற ஆண்டவருடைய வல்லமை. അപ്പോൾ ഇവിടെ കർത്താവ് പറയുകയാണ്, നിങ്ങൾ ദൈവശക്തിയെയും തിരുവെഴുത്തുകളെയും അറിയാത്തത് കൊണ്ട് തെറ്റിപ്പോവുകയാണ്. நீங்கள் தேவனுடைய வார்த்தைகளையும் தேவனுடைய வல்லமையும் நீங்கள் அறியாததினாலே நீங்கள் தவறான வழிகளிலே செல்லுகிறீர்கள். ഹോശിയ 4-ാം അധ്യായം, ஓசியா 4ஆம் அதிகாரம்
ആറാമത്തെ വാക്യം. 6ஆம் வசனம். മതി. പരിജ്ഞാനമില്ലാകിയാൽ എന്റെ ജനം നശിച്ചു പോകുന്നു. ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். ദൈവശക്തിയെ അറിയാത്തത് കൊണ്ട് തെറ്റിപ്പോകുന്നു. தேவனுடைய வல்லமையை தெரிந்து அவர்கள் அறியாததினாலே அவர்கள் தப்பி போகிறார்கள். എന്റെ ജനം പരിജ്ഞാനമില്ലാകിയാൽ നശിച്ചു പോകുന്നു. என்னுடைய ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். ഇപ്പൊ ലോകത്തിലെ മനുഷ്യൻ നശിച്ചു പോകുന്നത് നമുക്കറിയാം. இந்த உலகத்தில் இருக்கிற மனுஷன் வீணா போறது பத்தி நமக்கு நல்லா தெரியும். ദൈവം പറഞ്ഞു എന്റെ ജനം നശിക്കുവാണ്. ஆனால் என்னுடைய பிள்ளைகள் சங்காரமாகிறது. കാരണം എന്താണ്? പരിജ്ഞാനമില്ലാത്തത് കൊണ്ട്. ஏனென்றால் அறிவில்லாததினால். ദൈവത്തെ കുറിച്ചുള്ള പരിജ്ഞാനമില്ലാത്തത് കൊണ്ട്. ஆண்டவரை குறித்ததான அறிவு இல்லாததினால். അവന്റെ ശക്തിയെ കുറിച്ചുള്ള അറിവില്ലാത്തത് കൊണ്ട്. அவருடைய வல்லமையை குறித்ததான அறிவில்லாததினால். ദൈവത്തിന്റെ ജനം നശിച്ചു പോവുകയാണ്. தேவனுடைய ஜனங்கள் சங்காரமாகிறார்கள். ഹല്ലേലൂയ. மடிந்து போகிறார்கள். സദൃശവാക്യം 29-ാം അധ്യായം. Proverbs chapter 29. நீதிமொழிகள் 29ஆம் அதிகாரம். അതിന്റെ 18ാമത്തെ വാക്യം. 18வது வசனம். தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். വെളിപ്പാടില്ലാത്തടത്ത് ജനം മര്യാദ വിട്ട് നടക്കുകയാണ്. தீர்க்க தரிசனம் இல்லாத இடங்களில் ஜனங்களுக்கு மரியாதை இல்லை. അപ്പൊ 3 കാര്യങ്ങളാൽ ദൈവത്തിന്റെ ജനം തെറ്റിപ്പോകുന്നുണ്ട്, നശിച്ചു പോകുന്നുണ്ട്, മര്യാദ കെട്ട് നടക്കുന്നുണ്ട്. 3 விஷயங்களைனாலே நம்முடைய தேவனுடைய பிள்ளைகள் சீர்கெட்டு போகிறார்கள். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ദൈവശക്തി അറിയാത്തത് കൊണ്ടും ஆண்டவருடைய வல்லமையை அவர்கள் தெரியாததினாலும், ദൈവത്തെ കുറിച്ചുള്ള ശരിക്കും പരിജ്ഞാനമില്ലാത്തത് കൊണ്ടും, ஆண்டவரை குறித்ததான சரியான அறிவு அவர்களுக்கு இல்லாததினாலும், വെളിപ്പാടില്ലാത്തത് കൊണ്ടും, தீர்க்க தரிசனம் அவர்களிடத்தில் இல்லாததினாலும், ഈ കാരണങ്ങളാൽ ദൈവത്തിന്റെ ജനം മര്യാദ വിട്ടു പോവുകയാണ്, നശിച്ചു പോവുകയാണ്, തെറ്റിപ്പോവുകയാണ്. இந்த காரியங்களை இவர்கள் உணராமல் இருக்கிறதினாலே அவர்கள் இடரல் அடைந்து போகிறார்கள், அவர்கள் சீர்கெட்டு போகிறார்கள், அவர்கள் சங்காரமாகிறார்கள். അവർക്ക് ചെവി ഉണ്ടെങ്കിലും അവർക്ക് ദൈവശബ്ദം കേൾക്കാൻ കഴിയുന്നില്ല. அவங்களுக்கு காது இருக்கு, ஆனா கர்த்தருடைய சத்தம் அதுக்குள்ள கேட்க மாட்டேங்குது. അവർക്ക് കണ്ണുണ്ടെങ്കിലും അവർക്ക് കാര്യങ്ങളെ ശരിക്കും കാണുവാൻ കഴിയുന്നില്ല. அவங்களுக்கு கண் இருந்தாலும் நல்ல சரியான காரியங்களை பார்ப்பதற்கு அவர்களுக்கு பார்வை இல்லை. അവർക്ക് ബുദ്ധി ഉണ്ടെങ്കിലും ദൈവപ്രവൃത്തികളെ ഗ്രഹിക്കുവാൻ കഴിയുന്നില്ല. அவங்களுக்கு நல்ல ബുദ്ധി ഉണ്ടെങ്കിലും அவங்களுக்கு புத்தி இருந்தாலும் ஆண்டவர் அவர்களுக்கு அருளுகிறதை உணர்ந்து கொள்வதற்கான இருதயம் அவங்களுக்கு இல்லை. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ലൂക്കോസിന്റെ സുവിശേഷം லூக்கா எழுதின சுவிசேஷம் 22-ാം അധ്യായം. 22ஆம் அதிகாரம். 24. 24ஆம் அதிகாரம். അതിന്റെ 45ാമത്തെ വാക്യം. அப்பொழுது 45ஆம் வசனம். வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவர்களுடைய மனதை அவர் திறந்து அவர்களை நோக்கி. ആമേൻ. Praise the Lord. ഹല്ലേലൂയ. Amen. യേശു കർത്താവ് ഉയർത്തെഴുന്നേറ്റ ശേഷം ஆண்டவராகிய இயேசு உயிர்த்தெழுந்த பின்பு ഈ ശിഷ്യന്മാരെ അടുക്കൽ വിളിച്ചിട്ട് சீஷர்களை அருகிலே அழைத்து അവരുടെ ബുദ്ധിയെ തുറന്നു. அவர்களுடைய மனதை அவர் திறந்தார். എന്തിനാ തുറന്നേ? ஏன் திறந்தார்? തിരുവഴുത്തിനെ തിരിച്ചറിയേണ്ടതിന് അവരുടെ ബുദ്ധിയെ തുറന്നു. வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவருடைய மனதை திறந்தார். 44ാമത്തെ വാക്യം വായിക്കുമ്പോൾ 44ஆம் വചനത്തെ നാം വാസിക്കുമ്പോൾ പ്രമാണത്തിലും പ്രവാചക പുസ്തകങ്ങളിലും സങ്കീർത്തനങ്ങളിലും എന്നെ കുറിച്ച് എഴുതിയിരിക്കുന്നതൊക്കെ നിവൃത്തിയാകണം എന്നുള്ള തിരുവഴുത്ത് തിരിച്ചറിയേണ്ടതിന് അവരുടെ ബുദ്ധിയെ തുറന്നു. மோசேயின் நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்கதரிசியின் ஆகமங்களிலும் சங்கீதங்களிலும் ஆண்டவரை குறித்து எழுதியிருக்கிறவைகளை பற்றி அவர்கள் அறிந்து கொள்ளும்படி அவருடைய மனதை அவர் திறந்தார். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ഞാൻ കുറേ വചനം പറഞ്ഞു പോവുകയാണ്. இப்படி நிறைய வசனங்களை நான் சொல்கிறேன். ഇത് ഇങ്ങനെ തിരുവഴുത്തിനെ തിരിച്ചറിയുന്നത് പോലെ കർത്താവ് ബുദ്ധി തുറന്നപ്പോൾ இந்த வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவர்களுடைய மனதை ஆண்டவர் திறந்த பொழுது പിന്നെ ബൈബിൾ വായിച്ച് നമുക്ക് പെട്ടെന്ന് മനസ്സിലാകും. இந்த வேதாகமத்தை வாசிக்க தான் உங்களுக்கு நன்றாக புரியும். കേൾക്കുമ്പോൾ നമുക്ക് പെട്ടെന്ന് പിടികിട്ടും. இப்படி கேட்கும்போது நல்ல அதை நம்ம பிடித்து கொள்ள முடியும். നമുക്കത് ഗ്രഹിക്കാൻ പറ്റും. இதை நாம் உணர்ந்து அதை அறிந்து கொள்ள முடியும். നമ്മുടെ ഹൃദയം തുറക്കും, நம்முடைய மனது திறக்கும், വചനത്തിന് വേണ്ടി തുറക്കും.
வசனத்துக்காக இருதயம் திறக்கும். ദൈവ പ്രവൃത്തികളെ തിരിച്ചറിയാൻ പറ്റും. ஆண்டவருடைய கிரியையை நாம் உணர்ந்து கொள்வதற்கு அது உதவி செய்யும். ഹല്ലേലൂയ. ഹല്ലേലൂയ. അങ്ങനെ ഒരു തുറക്കപ്പെട്ട ഹൃദയം, ദൈവത്തിന്റെ പ്രവൃത്തികളെ മനസ്സിലാക്കാൻ പറ്റുന്ന ഒരു മനസ്സ് പരിശുദ്ധാത്മാവ് നമുക്ക് നൽകും. இப்படி ஆண்டவருடைய கிரியைகளை அறிந்து கொள்வதற்கும் ஆண்டவர் செய்கிற அற்புதமான காரியங்களை உணர்ந்து கொள்ளும்படிக்கும் நம்முடைய மனது திறக்கும். നമുക്ക് എല്ലാ ദിവസവും ആ മന്ന, സ്വർഗത്തിലെ മന്ന, ഫ്രഷ് മന്ന നമുക്ക് പ്രാപിക്കുവാൻ കഴിയും. எல்லா நாளும் பரலோகத்திலிருந்து பொழிந்து வருகிற மன்னாவை நாம் பெற்றுக்கொள்வதற்கு முடியும். എല്ലാ ദിവസവും കർത്താവിന് കൂടെയുള്ള കൂട്ടായ്മയിൽ അവന്റെ കരം പിടിച്ച് നമുക്ക് നടക്കുവാൻ കഴിയും. எல்லா நாளும் அவரோடு கூட உறவிலே அவருடைய கரங்களை பிடித்து கொண்டு நடக்க இயலும். ക്രിസ്ത്യൻ ലൈഫ് ഒരു ഭയങ്കര എക്സൈറ്റിംഗ് ലൈഫായി മാറും. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது மிகவும் ஒரு சந்தோஷமான வாழ்க்கையாக மாறி போகும். അല്ലെങ്കിൽ ഭയങ്കര ബോറിംഗ് ആയിരിക്കും. இல்லைன்னா ரொம்ப போரிங்கா இருக்கும். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. പക്ഷേ ഈ കണ്ണ് തുറന്നാൽ, ஆனால் கண்களை திறந்தால் ഇറ്റ്സ് സോ എക്സൈറ്റിംഗ്. இது ஒரு 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 மிகப்பெரிய அனுபூதிக்கான ஒரு காரியம். எவ்ரி டே we can experience him. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை அனுபவிக்க முடியும். சர்ச்சு வரும்போது മാത്രമല്ല, இந்த ஆலயத்துக்கு வரும்போது மட்டும் இல்ல, wherever we go, எங்கெல்லாம் நம்ம போறோமோ அங்கெல்லாம் കർത്താവുമായിട്ടുള്ള ബന്ധത്തിൽ നമുക്ക് പുതിയ അനുഭവങ്ങൾ ലഭിച്ചുകൊണ്ടിരിക്കും. ஆண்டவரோடு கூட இருக்கிற அந்த உறவிலே புதிய அனுபவங்கள் நமக்கு கிடைத்துக் கொண்டே இருக்கும். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ഇതൊരു ഫെലോഷിപ്പ് ആണ്. இது ஆண்டவரோடு கூட இருக்கிற அந்த உறவு. പിതാവിന്റെ സ്നേഹത്തിലും பிதாவினுடைய அன்பிலும் യേശുക്രിസ്തുവിന്റെ കൃപയിലും ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் പരിശുദ്ധാത്മാവിന്റെ കൂട്ടായ്മയിലും பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யத்திலும் നമ്മളുമായിട്ടുള്ള ബന്ധത്തിലുള്ള ഒരു ത്രിത്വമായിട്ട് നമുക്കൊരു ബന്ധത്തിൽ നമ്മുടെ ഒരു വാക്കാണ്, ഒരു ഫെലോഷിപ്പാണ് ക്രിസ്തീയ ജീവിതം. அந்த திருத்துவத்திலே இருக்கிற அந்த உறவிலே இருக்கிறது தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ആമേൻ. ஆமென். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. അത് നമുക്ക് അനുഭവമാണ്. அது ஒரு பெரிய அனுபவம். അത് നമുക്ക് ഇടയ്ക്കിടയ്ക്ക് നമുക്ക് എപ്പോഴും ടെസ്റ്റിമണീസ് ഉണ്ടായിരിക്കും. எப்போ நமக்கு சொல்றதுக்கு சாட்சி இருந்துகிட்டே இருக்கும். ആമേൻ. ஹல்லேலூயா. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ആ സാക്ഷ്യം ചർച്ചിന്റെ 4 ചുവരിനകത്ത് പറയാനുള്ളതല്ല. அந்த சாட்சி இந்த 4 செவுத்துக்குள்ள சொல்றதுக்கானது அல்ல. ഭൂമിയുടെ അറ്റത്തോളം പോയി പറയേണ്ടതാണ്. பூமியின் கடைசி வரையும் போய் சொல்றதுக்கான சாட்சி. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. അപ്പോൾ നമ്മുടെ ബുദ്ധിയെ കർത്താവ് തുറക്കണം. ஆண்டவர் நம்முடைய மனசை திறக்கணும். നമ്മുടെ ബുദ്ധിയെ കർത്താവ് തുറന്ന് ഞാൻ വിശ്വസിക്കുന്നത്. நம்முடைய மனசை ஆண்டவர் திறந்திருக்கிறார் என்று நான் நம்புகிறேன். ഈ ലോകത്തിന്റെ പിശാച്, ഈ ലോകത്തിന്റെ പ്രഭുവായവൻ അനേകരുടെ മനസ്സിനെ കുരുടാക്കി വെച്ചിരിക്കുകയാണ്. இந்த உலகத்தின் பிரபு அநேகருடைய மனதை குருடாக்கி வைத்திருக்கிறான். അവരുടെ കണ്ണിന്റെ മുമ്പിൽ ഒരു മൂടുപടം ഇട്ടിരിക്കുകയാണ്. அவங்க கண்களுக்கு முன்பதாக ஒரு திரையை போட்டிருக்கிறான். ഹല്ലേലൂയ. ഈ ആനയ്ക്ക് ഭ്രാന്ത് പിടിക്കാറോ? இந்த யானைக்கு மதம் பிடிக்கும். കേരളത്തിലെ ഉത്സവത്തിനൊക്കെ ആനയ്ക്ക് ചിലപ്പോൾ വട്ട് പിടിക്കും. இந்த கேரளாவில் நடக்கிற பெரிய பெரிய திருவிழாவில் இந்த யானைக்கு கிறுக்கு பிடிச்சிரும். വട്ട് പിടിക്കുന്ന സമയത്ത് പിന്നെ ഈ പുള്ളി രജനീകാന്തായിട്ട് അങ്ങ് മാറും. இந்த யானைக்கு கிறுக்கு பிடிச்சிருச்சுன்னா ரஜினிகாந்தா മാറിയിடும். ഹല്ലേലൂയ. പിന്നെ കാറൊക്കെ ഇങ്ങനെ ആകാശത്ത് ഇങ്ങനെ പറക്കണ കാണാം, ഇങ്ങനെ ഡിഷും. அந்த காலை வச்சு ஒரு எத்துனா அந்த காரெல்லாம் பஸ் எல்லாம் மேலே பறக்கும். വട്ട് പിടിക്കുന്നതിന് മുമ്പ് പുള്ളീനെ ഒരു ചെറിയ ചങ്ങലക്ക് ഇങ്ങനെ കൊണ്ടു നടക്കാൻ പറ്റും. இதுக்கு கிறுக்கு பிடிக்க முன்னாடி ஒரு சின்ன சங்கிலி காலில் மாட்டி அவாடு கூட்டிட்டு போயிட்டு இருப்பாங்க. ഈ ആന കുഞ്ഞായിരിക്കുമ്പോ, யானை சின்ன குட்டியா இருக்கும்போது ഇതിന്റെ ഒരു കാലൊരു ചങ്ങലയിട്ട് ഒരു തൂണെ കെട്ടും. அதனுடைய காலில் ஒரு சின்ன சங்கிலி கட்டி அங்க பக்கத்துல இருக்கிற ஒரு தூண்ல மாட்டி வச்சிருவாங்க. ഇങ്ങനെ പിടിച്ചു വലിക്കാൻ നോക്കും, പക്ഷെ വരത്തില്ല. இப்படி காலை வச்சு இப்படி இழுத்து பார்க்க முயற்சி பண்ணும், ஆனா அப்ப கால் வராது. കുറെ വർഷം കഴിഞ്ഞിട്ട് ഒരു ചെറിയ കയറ് വെച്ചങ്ങ് കിട്ടിയാലും മതി. പുള്ളി വിചാരിക്കുന്നത് ചങ്ങല കിടക്കുവാണ്, അനങ്ങാൻ പറ്റത്തില്ല. கொஞ்சம் அதுக்கு பெரிய வயசு ஆகும்போது ஒரு சின்ன கயிறு வச்சு அந்த தூண்ல கட்டிட்டா இனி நம்ம இழுத்தா வராதுன்னு அது மனசுக்குள்ளேயே ஏற்கனவே செட் ஆயிரும். അത് വലിക്കാനും പിടിക്കാന്ന് പറയാം. അതിന് മനസ്സിൽ കാലൊരു കെട്ടുണ്ട്, അത് ഒരു കുഞ്ഞു കയറ് മതി, പക്ഷെ ആന അനങ്ങത്തില്ല. ஒரு சின்ன சணல் கயிறு வச்சு கட்டி எங்கேயோ மரத்துல கட்டிட்டா கூட தன்னால அதுல தப்பிச்சு போக முடியாதுன்னு அது மனசுக்குள்ள ஏற்கனவே தீர்மானம் பண்ணிருக்கு. കൊച്ചു കമ്പൊക്കെ പിടിച്ചൊരു കൊച്ചു മനുഷ്യനെ കൊണ്ട് നടക്കും. ஒரு சின்ன கம்பு வச்சு ஒரு சின்ன ஒரு ஆளு அவ்வளோ பெரிய யானையை அது பாட்டுக்கு நடத்திட்டு போயிட்டு இருப்பான்.
കുഞ്ഞ് കണ്ണായതുകൊണ്ട് പുള്ളിക്കൊന്നും കാണാനും പുള്ളി ശരീരം ഒന്നും കാണാനും പറ്റത്തില്ല. இந்த சின்ன கண்ணு இருக்கிறதுனால இந்த பின்னாடி எவ்வளவு பெரிய உடம்பு இருக்குதுன்னு அதுக்கே தெரியாது. എൻ്റെ ഭാഷയിൽ ഈ പുള്ളിക്ക് വട്ട് പിടിക്കുന്ന നല്ലതാ. ഒരു ദിവസം പുള്ളിക്ക് ബുദ്ധി വരുന്നതാ. இந்த யானைக்கு கிறுக்கு பிடிக்கிறது கிடையாது, ஒரு நாளைக்கு நெசமாவே அதுக்கு புத்தி வரும்போதுதான் എന്റെ ശക്തി എന്താണെന്ന് പുള്ളിക്ക് അന്ന് തിരിച്ചറിയും. அதனுடைய பலம் என்னங்கிற விஷயம் அதுக்கு திரும்பி அதுக்கு தெரியுது. അന്ന് പുള്ളിനെ ഇതുവരെ കൊണ്ടുവരുന്ന പുള്ളിനേക്ക് ആദ്യം ചവിട്ടുന്നേ. இந்த இது வரைக்கும் கூட்டிட்டு போனிட்டு இருந்தவனை தான் முத ஏறி மிதிக்கிறது. ആദ്യത്തെ ചവിട്ട് പുള്ളിക്കാണ്. மிதி அவனுக்கு தான், டெய்லி கூட்டிட்டு திரிஞ்சவனை தான். പിന്നെ ഒരു പോക്കാണ്. அதுக்கப்புறம் ஒரு போற ஒரு போக்கு தான். மாதிലൊക്കെ ചാവിട്ട് ഇടിച്ച് ഒരു പോക്കാണ് പുള്ളി. போற வழியில என்னென்னலாம் கிடைக்குதோ அதெல்லாம் ஏறி மிதிக்கிறது தான். പുള്ളിക്ക് അന്നാ ബുദ്ധി തുറന്നേ. அன்னைக்கு தான் அவன் மனசு திறந்துருக்கு. ഹല്ലേലൂയ, ഹല്ലേലൂയ, ഹല്ലേലൂയ. അപ്പൊ ഇതുപോലെ പിശാചും പലരെയും ഒരു കുഞ്ഞൊരു സംഭവത്തിനകത്ത് ഇങ്ങനെ കെട്ടിപ്പൂട്ടി പുള്ളിയുടെ ശക്തിയെക്കുറിച്ച് തിരിച്ചറിവ് ഉണ്ടാകാതെ വന്ന കണ്ണിന്റെ മുമ്പിൽ ഒരു പർദ്ദ ഇട്ട് അല്ലെങ്കിൽ ഒരു മൂടുപട വിട്ട് ഇങ്ങനെ കൊണ്ടു കിടന്നളെ. பிசாசு நம்ம அநேகரையும் இப்படி ஒரு சின்ன கயிறு வச்சு கட்டிட்டு முன்னாடி ஒரு திரை வச்சு முன்னாடி கர்த்தருடைய வல்லமையை பார்க்க முடியாதபடி அப்படியே நம்மளை வச்சு அப்படியே அப்படி படம் காமிச்சுக்கிட்டே திரிறான். ഇപ്പോഴത്തെ കർത്താവ് പറയാ നീ ഭൂലോകത്തെ കീഴ്മേൽ മറിക്കുന്നവനാണ്. ஆனா இந்த பக்கம் ஆண்டவர் சொல்கிறார் நீ உலகத்தை தலைகீழா மாத்தக்கூடிய ஆளுன்னு ஆண்டவர் சொல்றார். നീ മരിച്ചവരെ ഉയർപ്പിക്കുന്നവനാണ്. நீ செத்து போனவன உயிரோட எழுப்பக்கூடிய வல்லமை உனக்குள்ள இருக்குதுன்னு ஆண்டவர் சொல்றார். നീ ലോകത്തിന്റെ വെളിച്ചമാണ്. நீ உலகத்தினுடைய வெளிச்சம் ஆண்டவர் சொல்கிறார். നീ ദേശങ്ങൾക്ക് അനുഗ്രഹമാണ്. இந்த எல்லா தேசங்களுக்கு நீ ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதமா இருப்பேன்னு ஆண்டவர் சொல்றார். നീ വായ്പ വാങ്ങുന്ന നീ വായ്പ കൊടുക്കും. நீ கடன் வாங்க மாட்ட, கடன் கொடுப்ப. പക്ഷെ ഇപ്പോഴത്തെ പിശാച് പറയും, ஆனா இங்க பிசாசு சொல்லுவா നീ മുഴു രോഗിയാണ്. நீ நிரந்தரமா படுக்கையில் இருக்க வேண்டிய ஆளு தான். നിന്നെ കൊണ്ട് ഒന്നും പറ്റത്തില്ല. ஒன்னால ஒன்னும் செய்ய முடியாது. നീ കടം മേടിച്ച് മുടിയും. நீ கடன் வாங்கியே தொலைஞ்சு போயிருவ. നമ്മൾ അതിനേക്കാളും കൂടുതൽ ഇതിനെ അങ്ങ് വിശ്വസിക്കും. ஆண்டவர் சொல்றதை காட்டிலும் பிசாசு சொல்றதை முழுசா நம்புவோம். ഇന്ന പ്രശ്നം അവർക്ക് സംഭവിച്ചപ്പോൾ അവർക്ക് പറ്റിയില്ല, അവർ തട്ടിപ്പോയില്ലേ, അവരിങ്ങനെ ചെയ്തില്ലേ, അതുപോലെ നിനക്ക് സംഭവിക്കും. அந்த அவனை பாரு, அவனுக்கு ஒரு பிரச்சனை வந்தபோது அவ்வளோதான் போயிட்டான்ல, அது மாதிரி உனக்கும் போயிடும் அப்படின்னு பிசாசு சொல்லுவான். എല്ലാവരുടെ ഗതി ഒന്ന് തന്നെ. எல்லாருடைய கதியும் அவனுக்கு என்ன நடந்துச்சு அதுதான் உனக்கும். എപ്പ വേണമെങ്കിലും എന്ത് സംഭവിക്കാം. எப்பனாலும் எது வேணா நடக்கலாம். മനുഷ്യന്റെ കാര്യമല്ലേ, மனுஷனுடைய விஷயம் தானே. നോ ഗ്യാരണ്ടി. கேரண்டி இல்ல. നമ്മൾ ചൈനീസ് പ്രൊഡക്റ്റ് ആണ്. நம்ம வந்து சைனால இருந்து இறக்குமதி பண்ண பொருள். ഒരു ഗ്യാരണ്ടി ഇല്ല, ஒரு கேரண்டியும் கிடையாது. നമ്മൾ അതിനങ്ങ് വിശ്വസിച്ചു, நம்ம அதை நம்பினோம். പക്ഷെ വചനം പറയുകയാണ്, ஆனால் கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது പാമ്പുകളെയും തേളുകളെയും ശത്രുവിന്റെ സകല ബലത്തെയും ചവിട്ടുവാൻ ഞാൻ നിനക്ക് അധികാരം തരികയാണ്. பாம்புகளையும் தேள்களையும் சத்ருவினுடைய சகல வல்லமையும் மிதித்து மேற்கொள்வதற்கு நான் உனக்கு அதிகாரத்தை தந்திருக்கிறேன். നിനക്കെതിരായി ഉണ്ടാക്കുന്ന ഒരു ആയുധവും ഫലിക്കയില്ല. உனக்கு எதிராக உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் பலிக்காது. എന്നെ ശക്തനാക്കുന്ന മുഖാന്തരം ഞാൻ സകലത്തിലും മതിയായവനാകുന്നു. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எனக்கு எல்லாம் செய்ய எனக்கு பலன் உண்டு. ഞാനോ എന്നെ സ്നേഹിച്ചവന് മുഖാന്തരം ഇതിലൊക്കെയും പൂർണ്ണ ജയം പ്രാപിക്കുന്നു. என்னை சிநேகித்த ஆண்டவராலே இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றின் மேலும் எனக்கு வெற்றி இருக்கிறது. പക്ഷെ നമ്മളെങ്ങനെ അയ്യോ വയ്യേ എന്നൊക്കെ പറഞ്ഞ് നടക്കുക. நம்ம எல்லா நாளும் ஐயோ முடியல அப்படின்னே திரியிறோம். மேன் പ്രശ്നമൊന്നുമില്ലല്ലോ, ஒன்றும் பிரச்சனை இல்லையே. ഹല്ലേലൂയ, ഹല്ലേലൂയ. വചനം പറയുന്നത് ശരിയല്ലേ? கர்த்தருடைய வசனம் சொல்றது சரிதானே? എന്റെ പ്രാർത്ഥന ആനയ്ക്ക് വട്ട് പിടിക്കുന്നത് പോലെ നിങ്ങൾക്കൊന്ന് പിടിച്ചിരുന്നെങ്കിൽ നല്ലതായിരുന്നു. என்னுடைய ஜெபம் என்னன்னா, அந்த யானைக்கு கிறுக்கு பிடிச்ச மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் பிடிச்சா நல்லா இருக்கும்னு என்னுடைய ஜெபம். ഹല്ലേലൂയ, ഹല്ലേലൂയ. പിന്നെ പിശാചിനെയൊക്കെ നമ്മളിങ്ങനെ രജനീകാന്ത് സ്റ്റൈലിൽ ചവിട്ടി ആ കെട്ടൊക്കെ പൊട്ടിച്ച് ഒറ്റ പോക്കാ. പിന്നെ அப்படி உங்களுக்கு கிறுக்கு பிடிச்சிருச்சுன்னா அப்புறம் பிசாச ரஜினிகாந்த் ஸ்டைல்ல ஏறி ஒரு மிதிச்சு அவனை தட்டி அப்படி பாலிஷ் ஆக்குற மாதிரி ஒரு வல்லமை உங்களுக்குள்ள வந்துடும். പിന്നെ നമ്മൾക്കറിയാം, ഒരു ചങ്ങലയും ഒരു കയറും കൊണ്ട് എന്നെ കെട്ടാൻ പറ്റത്തില്ല. அதுக்கப்புறம் நமக்கு தெரியும்
നമ്മളെ யாரும் ஒரு கயிறு வச்சோ சங்கிலி வச்செல்லாம் கட்ட முடியாது. എന്നെ ബന്ധിക്കാൻ പറ്റത്തില്ല. என்னை யாராலையும் கட்டி வைக்க முடியாது. എന്റെ അകത്ത് വ്യാപരിക്കുന്ന ദൈവശക്തി പരിശുദ്ധാത്മാവിന്റെ ശക്തിയാണ്. எனக்குள்ளே கிரியை செய்கிறது தேவனுடைய சக்தி, பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை. ഏത് പിശാചിനെ എന്നെ ബന്ധിക്കാൻ പറ്റുന്നേ? எந்த பிசாசினால என்ன கட்டி வைக்க முடியும்? ഞാൻ ദൈവത്തിന്റെ പൈതലാണ്. நான் தேவனுடைய பிள்ளை. ഞാൻ ദൈവ രാജ്യത്തിന്റെ അകത്തുള്ളവനാണ്. நான் தேவனுடைய ராஜ்யத்திற்கு உள்ளே இருக்கிறவன். ഞാൻ നീതിമാനാണ്. நான் நீதிமான். ஹalleluya. ഹല്ലേലൂയ. ഹല്ലേലൂയ. ஹalleluya. ഹല്ലേലൂയ. ഇപ്പോ തിരുവെഴുത്തുകളെ തിരിച്ചറിയേണ്ടതിന് നമ്മുടെ കണ്ണല്ല, നമ്മുടെ ബുദ്ധിയെ കർത്താവ് തുറക്കണം. வேத வாக்கியங்களை நாம் அறிந்து கொள்வதற்கு ஆண்டவர் நம்முடைய கண்களை அல்ல புத்தியை திறக்கணும். ഹല്ലേലൂയ. ஹalleluya. ബുദ്ധി തുറന്നു കഴിഞ്ഞിട്ട് കണ്ണും തുറക്കും. புத்தி திறந்துருச்சுன்னா கண்ணும் திறந்துரும். ഹല്ലേലൂയ. ஹalleluya. ആമേൻ. ஆமென். ഇപ്പോ കർത്താവ് ഉയർത്തുന്നതിന് ശേഷം ശിഷ്യന്മാരുടെ ബുദ്ധിയെ തുറന്നാദ്യം. ஆண்டவர் உயிர்த்தெழுந்த பின்பு சீஷர்களுடைய புத்தியை திறந்தார், மனதை திறந்தார். யோமாட புத்தியை തുറന്നില്ലെങ്കിൽ ഒരു കളി നടക്കത്തില്ല. இப்படி மனசை திறக்கலன்னா இவனால ஒண்ணும் செய்ய முடியாது. ഹല്ലേലൂയ. ஆமென். കാരണം നമ്മൾ തിരുവെഴുത്തുകളെയും ദൈവശക്തിയെയും അറിയാത്തത് കൊണ്ട് തെറ്റിപ്പോവുകയാണ്. வேத வாக்கியங்களையும் அதனுடைய வல்லமையும் நமக்கு தெரியாததினாலே நாம் தப்பி நடக்கிறோம். നമ്മുടെ ഹൃദയത്തിന്റെ ദൃഷ്ടി ഇന്ന് രാത്രി തുറക്കപ്പെടണം. நம்முடைய இருதயத்தின் கண்கள் பார்வை இந்த நாளிலே திறக்கப்படுவதாக. ഹല്ലേലൂയ. ஹalleluya. ഈ കണ്ണുകൊണ്ട് കാണാൻ കഴിയുന്നതിനേക്കാളും ക്ലാരിറ്റിയോട് കൂടി നമ്മുടെ അകത്തെ കണ്ണുകൊണ്ട് കാര്യങ്ങളെ കാണുവാൻ നമുക്ക് കഴിയണം. இந்த கண்களால் பார்க்கிற பார்வையை காட்டிலும் ரொம்ப கூர்மையா இருதயம் பார்க்க தொடங்குச்சுன்னா ரொம்ப கூர்மையா இருக்கும். ആമേൻ. ஆமென். അപ്പോസ്തലനായ പൗലോസ് സഭയ്ക്ക് വേണ്ടി പ്രാർത്ഥിക്കുന്ന ഒരു പ്രാർത്ഥനയുണ്ട്. அப்போஸ்தலனாகிய பவுல் சபைக்காக ஜெபிக்கிற ஒரு ஜெபம் இருக்கிறது. ഞാനൊരു കാര്യം പറയുന്നത് നിങ്ങൾ ആരും തെറ്റിദ്ധരിക്കരുത്. நான் ஏதாவது சொல்றேன்னு நீங்க பாட்டுக்கு எதுவும் தப்பா நினைச்சுக்க கூடாது. ഞാൻ ഈ ലേഖനങ്ങളിൽ ഈ പൗലോസിന്റെ എല്ലാ പ്രാർത്ഥനയും ഒരു ദിവസം എൻ്റെ ഒരു ഡയറിക്കകത്ത് എഴുതി. இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் ஜெபித்த எல்லா ஜெபத்தையும் நான் எடுத்து ஒரு டைரியில எழுதினேன். എഫെസ്യ ലേഖനം 1:17 മുതൽ 19 വരെ. எபேசியர் 1 அதிகாரம் 17 முதல் 19 வசனம் வரைக்கும். എഫെസ്യർ 3:14 മുതൽ 21 വരെ. எபேசியர் 3:14 முதல் 21 வரை. ഫിലിപ്പ് ലേഖനം 1 അധ്യായം 9 മുതൽ 11 വരെ. பிலிப்பியர் 1 அதிகாரம் 9 മുതൽ 11 വരെ. 9 முதல் 11 வசனம் வரைக்கும். കൊലോസ്യർ 1:9 മുതൽ 12 വരെ. கொலோசியர் 1 அதிகாரம் 9 முதல் 13 வரை. 2 തെസ്സലോനിയർ 1 അധ്യായം 10-11. 2 தெசலோனிக்கேயர் 1 அதிகாரம் 10 வசனம் 11 ഇതെല്ലാം പൗലോസിന്റെ പ്രാർത്ഥനകളാണ്. இதெல்லாம் பவுலினுடைய ஜெபம். ഈ ഒറ്റ പ്രാർത്ഥന, എന്നെ സൗഖ്യമാക്കണമേ, ചർച്ചിൽ ഒരു വിടിവിക്കണമേ, സൗഖ്യമാക്കണമേ, അനുഗ്രഹിക്കണമേ, അവരെ പൈശാചി ബന്ധനത്തെ ശാസിക്കണമേ, ബന്ധിക്കണമേ, അങ്ങനെയുള്ള ഒരു വാക്കുമില്ല. ஆண்டவரே எனக்கு சௌக்கியம் கொடுக்கணும், எங்க சபையில் இருக்கிற கட்டெல்லாம் அவிந்து போகணும், இருக்கிற பிரச்சனை எல்லாம் தீரணும், எங்க சபையை ஆசீர்வதிக்கணும், பக்கத்தில் இருக்கிறவனை ஆசீர்வதிக்கணும், என் குடும்பத்தை ஆசீர்வதிக்கணும்னு எங்கேயும் ஒரு ஜெபமும் இந்த சொல்லப்பட்ட வசனங்கள்ல இல்ல. നിങ്ങളെങ്ങാനും പൗലോസിന്റെ ചർച്ചിലെ വിശ്വാസിയാണെങ്കിൽ അടുത്ത ആഴ്ച പോകത്തേ ഇല്ല. நீங்க எல்லாம் பவுலுடைய சபையில விசுவாசியா இருந்தா அடுத்த வாரம் போக மாட்டீங்க. இந்த மாதிரி ஜெபம் இல்லல்ல அங்க. നിങ്ങളൊക്കെ നല്ല ആൾക്കാരാണ്. நீங்களும் ரொம்ப நல்லவங்க. ഈ ഇദ്ദേഹത്തിന്റെ പ്രാർത്ഥന മുഴുവൻ നമ്മുടെ ആത്മമനുഷ്യന് വേണ്ടിയാണ്. இவருடைய ஜெபம் எல்லாம் நம்முடைய உள்ளார்ந்த ஆத்மீக மனுஷனுக்கான ஜெபம் தான். 1 അധ്യായം 19 വാക്യം. എഫെസ്യർ 1:10. எபேசியர் 1:19. 17. சாரி 17 1:17. ஹalleluya. ആമേൻ. Amen. അപ്പോൾ പുള്ളിയുടെ ജപമൊക്കെ വ്യത്യസ്തമാണ്. இந்த தேவனுடைய மனுஷனுடைய ஜெபம் மிகவும் வித்தியாசமானது.
അദ്ദേഹം പ്രാർത്ഥിക്കുന്ന കർത്താവേ ഇവിടെ ഹൃദയദൃഷ്ടിയെ പ്രകാശിപ്പിക്കണമേ. ஆண்டவரே எங்களுடைய இருதயத்தின் மனக்கண்களை திறந்தருளும், பிரகாசிப்பிக்க பண்ண வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஞானത്തിന്റെ വെളിപ്പാടിന്റെ ആത്മാവിനെ കൊടുക്കണമേ. ஆண்டவரே ஞானத்தின் தீர்க்க தரிசனத்தின் வெளிப்பாடின் வரங்களை எனக்கு தர வேண்டுமே. അപ്പോൾ ഹൃദയദൃഷ്ടി പ്രകാശിക്കപ്പെടണം എന്നുള്ളത് ബൈബിളിലെ ഒരു പ്രധാന പ്രാർത്ഥനാ വിഷയമാണ്. இருதயத்தின் கண்கள் திறக்கப்பட வேண்டும் என்பது வேதாகமத்தினுடைய மிக முக்கியமான ஜெபம். ஹalleluya 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 ஹalleluya. പഴയ നിയമത്തിലും ഹൃദയദൃഷ്ടി പ്രകാശിക്കപ്പെട്ട ഒത്തിരി ആൾക്കാരുണ്ടായിരുന്നു. இப்படி இருதயம் திறக்கப்பட்ட அநேகர் பழைய ஏற்பாட்டிலும் இருக்கிறார்கள். എലീശ എലീശയ്ക്ക് ചുറ്റും അരാമ്യ സൈന്യം ലക്ഷക്കണക്കിന് വന്ന് ചുറ്റും കൂടി നിൽക്കുമ്പോൾ எலிசாவுக்கு எதிராக ஒரு பெரிய சீரியர்களுடைய பட்டாளம் வந்து நிக்கிற பொழுது പ്രവാചക ശിഷ്യൻ രാവിലെ എഴുന്നിട്ട് അയ്യോ എന്ന് വിളിക്കുക. அவனுடைய வேலைக்காரன் வெளியே வந்து ஐயோ என்று கூப்பாடு போடுகிறான். എലീശ ഇങ്ങനെ കൂളായിട്ട് നടക്കുക. ஆனா எலிசா ரொம்ப கூலா நிக்கிறார். കർത്താവേ ഇവന്റെ കണ്ണൊന്ന് തുറക്കണമേ എന്ന് പ്രാർത്ഥിക്കുക. ஆண்டவரே இவன் கண்களை திறந்தரலும் என்று ஜெபிக்கிறார். ഇങ്ങനെ കണ്ണു തുറന്നപ്പോൾ കണ്ടത് അഗ്നിമായ രഥങ്ങളും കുതിരകളുമായിട്ട് ഏഞ്ചൽസ് ഓഫ് ഗോഡ് ഹെവൻലി ആർമി അവിടെ ഡിപ്ലോയ് ആയിരിക്കുന്നത് കാണുകയാണ്. அப்பொழுது அவன் காண்கிறது என்னவென்றால் அக்கினிமயமான குதிரைகள், தேவதூதர்களுடைய பெரிய ஒரு கூட்டம் அங்க இருக்கிறதை இவன் பார்க்கிறான். അവിടെ പറഞ്ഞു നമ്മോട് കൂടെയുള്ളവർ അവരോട് കൂടെയുള്ളവരെക്കാളും അധികം അത്രേ എന്ന് പറയുക. சொல்கிறான் அவர்களோடு இருக்கிறவர்களை காட்டிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். ഹല്ലേലൂയ ഹല്ലേലൂയ. കണ്ണ് തുറക്കാതിരുന്നെങ്കിൽ സൈന്യത്തെ മാത്രമേ കാണത്തുള്ളൂ. கண்ணு திறக்கலன்னா அந்த முன்னாடி இருக்கிற பெரிய அந்த பட்டாளத்தை தான் பார்க்க முடியும். പ്രതികൂലം മാത്രമേ കാണത്തുള്ളൂ. பிரச்சனையை மட்டும் தான் நம்ம பார்க்க முடியும். രോഗം മാത്രമേ കാണത്തുള്ളൂ. நோயை மட்டும் தான் பார்க்க முடியும். പക്ഷെ കണ്ണ് തുറന്നാൽ கண்ணு திறந்துருச்சுன்னா ദൈവത്തിന്റെ പ്രവൃത്തിയെ കാണുവാൻ സാധിക്കും. தேவனுடைய கிரியையை பார்க்க முடியும். ദൈവ ശക്തിയെ കാണുവാൻ സാധിക്കും. ஆண்டவருடைய வல்லமையை பார்க்க முடியும். അതിനു മുമ്പിൽ ധൈര്യമായി നിൽക്കുവാൻ കഴിയും. அதற்கு எதிராக தைரியமா நிற்பதற்கு நமக்கு முடியும். ഗോലിയാത്തിന്റെ മുമ്പിൽ പോയി നിൽക്കുമ്പോൾ, கோலியாத்துக்கு எதிராக போய் நிற்கிற பொழுது എല്ലാവരും ഭയപ്പെട്ട് ഒളിച്ചിരിക്കുമ്പോൾ, ബാക്കിയുള്ളവங்க எல்லாம் பயந்து ஒளிந்து கொண்டிருந்த பொழுது ദൈവശക്തിയെ കാണുന്ന ദാവീദിന് അറിയാം ഇവനൊന്നുമല്ല. தேவனுடைய வல்லமையை உள்ளார்ந்து அனுபவித்த தாவீதுக்கு தெரியும் இவன் யாரும் கிடையாது. ഹല്ലേലൂയ ഹല്ലേലൂയ. അപ്പോസ്തലനായ യോഹന്നാൻ ഇപ്രകാരം എഴുതി, നമ്മുടെ അകത്തുള്ളവൻ ഈ ലോകത്തിൽ ഉള്ളവനേക്കാളും വലിയവനത്രേ. அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்கிறான், நமக்கு உள்ள இருக்கிறவன் இந்த உலகத்தில் இருக்கிறவரை காட்டிலும் பெரியவர். ആമേൻ ആമേൻ. അപ്പോൾ നമ്മുടെ ഹൃദയത്തിലെ കണ്ണുകൊണ്ട് കാണുവാൻ സാധിച്ചാൽ, நம்முடைய இருதயத்தின் கண்களை கொண்டு நாம் பார்க்க முடியுமானா, നമുക്ക് വേണ്ടി വിശ്വസിക്കുന്നവർക്ക് വേണ്ടി വ്യാപരിക്കുന്ന ദൈവത്തിന്റെ അളവറ്റ ശക്തിയെ കാണാൻ പറ്റും. விசுவாசிக்கிறவர்களுக்காக கிரியை செய்கிற அளவில்லாத தேவனுடைய வல்லமையை அனுபவிக்க முடியும். ഒരു പ്രാവശ്യം മോശ എന്ന് പറയുന്ന മനുഷ്യൻ ഫറവോന്റെ കൊട്ടാരത്തിൽ പോയി നിൽക്കുകയാണ്. மோசே பார்வோனுடைய அரண்மனையில போய் நிக்கிறான். ഈ പുള്ളിയുടെ കയ്യിൽ ആകപ്പാടെ ഒരു വടി മാത്രമേ ഉള്ളൂ. இவர் கையில ஒரே ஒரு கம்பு தான் இருக்கு. അപ്പുറത്ത് ഫറവോൻ രാജാവ്, അന്നത്തെ ലോകത്തിലെ ഏറ്റവും വലിയ ചക്രവർത്തി. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு சக்கரவர்த்தி பார்வோன். The most powerful kingdom of that time. அந்த காலத்திலே இருந்த மிக சக்தி வாய்ந்த ஒரு ராஜா. കൊട്ടാരത്തിനകത്ത് ഭയങ്കരന്മാരായ മന്ത്രവാദികൾ. அந்த அரண்மனைக்குள்ள பயங்கரமான மந்திரவாதிகள். ചെറിയ മന്ത്രവാദിയൊന്നുമല്ല, சின்ன மந்திரவாதி எல்லாம் ஒண்ணும் கிடையாது. മോശ വടിയെ പാമ്പാക്കിയാൽ അമാരും പാമ്പാക്കും. மோசேனுடைய கம்ப பாம்பாக்குனா அவங்க கம்ப பாம்பாக்கிடுவாங்க. മോശ രക്തമാക്കി അമാരും രക്തമാക്കും. மோசே தண்ணி எல்லாம் ரத்தமாக்குனா அவங்களும் தண்ணியை ரத்தமாக்குனாங்க. അത്രയ്ക്ക് അടിപൊളി മന്ത്രവാദികളാണ്. அவ்வளவு കപ്പാസിറ്റി இருக்கிற மந்திரவாதிகள். മന്ത്രവാദികളും രാജാക്കന്മാരും സൈന്യാധിപന്മാരും ഇരിക്കുന്ന കൊട്ടാരത്തിൽ ഒരു വടിയുമായിട്ട് മോശ പോയി നിൽക്കുക. இவ்வளவு மந்திரவாதிகள், பெரிய சேனை பட்டாளம், பெரிய பவர் இருக்கிற இடத்துல மோசே வெறும் கம்போட போய் நிக்கிறான். എബ്രായ ലേഖനം 11-ാം അധ്യായം എബ്രയർ 11-ാം അധികാരം 27-ാമത്തെ വാക്യം, 27-ാவது വചനം. വിശ്വാസത്താൽ അവൻ അദൃശ്യ ദൈവത്തെ കണ്ടതുപോലെ ഉറച്ചു നിൽക്കുകയാൽ രാജാവിന്റെ കോപത്തെ ഭയപ്പെട്ടില്ല. விசுவாசத்தினாலே அவன் அதரிசனமானவரை தரிசிக்கிறது போல உறுதியாயிருந்து ராஜாவின் கோபத்துக்கு பயப்படாமல். ആമേൻ ആമേൻ. ഇപ്പോൾ രാജാവ് സിംഹാസനത്തിൽ ഇരിക്കുകയാണ്. ராஜா சிம்மாசனத்தில் இருக்கிறான். സൈന്യാധിപന്മാർ അവിടെ നിൽക്കുകയാണ്. அங்கே சுற்றிலும் பெரிய பட்டாளம் இருக்கிறது. മന്ത്രവാദികൾ നിറഞ്ഞു നിൽക്കുകയാണ്. மந்திரவாதிகள் சூழ்ந்து நிற்கிறார்கள். പക്ഷെ മോശ കാണുന്നത് അദൃശ്യ ദൈവത്തെയാണ്. ஆனால் மோசே கண்டது அதரிசனமான ஒரு ஆண்டவரை.
സകല സിംഹാസനത്തിനും മീതെ സിംഹാസനസ്ഥനായിരിക്കുന്ന സർവശക്തനാകുന്ന സൃഷ്ടികർത്താവായ ദൈവത്തെയാണ് മോശ കാണുന്നത്. எல்லா சிங்காசனத்துக்கு மேல பெரிய சிங்காசனம் போட்டு இருக்கிற நம்முடைய ஆண்டவரை அவன் பார்த்தான். ഹല്ലേലൂയ 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 ഹല്ലേലൂയ. പ്രതിസന്ധികളുടെ മധ്യേ, വെല്ലുവിളികളുടെ മധ്യേ ദൈവത്തെ കാണാൻ കഴിഞ്ഞാൽ, ദൈവശക്തിയെ കാണാൻ കഴിഞ്ഞാൽ നമുക്കും ഉറച്ചു നിൽക്കുവാൻ സാധിക്കും. எல்லா பிரச்சனைகளுக்கு நடுவிலே, எல்லா சவால்களுக்கு நடுவிலே நமக்காக கிரியை செய்கிற ஆண்டவரை நமக்கு நல்லா பார்க்க முடிஞ்சிச்சுன்னா இந்த எந்த பிரச்சனையை பத்தி நமக்கு ஒரு பயமும் இருக்காது. ആമേൻ. സോ നമ്മുടെ ഹൃദയദൃഷ്ടി പ്രകാശിക്കപ്പെടണം. நம்முடைய இருதயங்கள் திறக்கப்படணும். നമ്മുടെ അകത്തെ മനുഷ്യൻ ആത്മ മനുഷ്യൻ വെളിപ്പെടണം. நம்முடைய உள்ளான மனிதன் வெளிப்படட்டும். ആത്മ മനുഷ്യന്റെ കണ്ണും കാതും ബുദ്ധിയൊക്കെ തുറക്കപ്പെടണം. உள்ளார்ந்த மனிதனுடைய கண்களும் காதுகளும் புத்தியும் திறக்கப்படணும். ഞാൻ സത്യം പറയാം, നമ്മൾ ആരും സാധാരണ മനുഷ്യന്മാരല്ല. ஒரு உண்மை உங்களுக்கு சொல்றேன், நம்ம யாரும் சாதாரண ஆளு கிடையாது. നമ്മളെല്ലാം ആത്മ മനുഷ്യന്മാരാ. நம்ம எல்லாம் உள்ளார்ந்த மனிதர்கள், ஆவிக்குரிய மனிதர்கள். നമ്മൾ ദൈവത്തിന്റെ മക്കളാ. நாம் தேவனுடைய பிள்ளைகள். എല്ലാരും അഭിപ്രായം പറഞ്ഞ പോലെ നിങ്ങൾ അഭിപ്രായം പറയരുത്. எல்லாரும் ஏதாவது சொல்ற மாதிரி நீங்களும் வேற ஏதாவது ஒண்ணு சொல்லக்கூடாது. ലോകത്തിലെ എല്ലാ മനുഷ്യന്മാരും സംസാരിക്കുന്ന അതേ ടോണിൽ നമ്മൾ സംസാരിക്കരുത്. உலகத்தில் இருக்கிற மனுஷங்க எல்லாரும் பேசுற அதே தொனியில நீங்களும் பேசக்கூடாது. ഒരു വിഷയത്തെക്കുറിച്ച് ഒരു വിഷയം നമ്മൾ ഫേസ് ചെയ്യുമ്പോൾ എല്ലാവരും പറയുന്ന അഭിപ്രായം നിങ്ങൾ പറയരുത്. இந்த ஏதாவது ஒரு பிரச்சனையை நம்ம எதிர்கொள்கிற பொழுது எல்லா மனுஷனும் சொல்ற மாதிரி நம்ம அபிப்பிராயம் சொல்லக்கூடாது. എല്ലാരും പറയുന്ന പോലെ നമ്മൾ പറഞ്ഞാൽ, எல்லாரும் சொன்ன மாதிரி நம்மளும் சொன்னோம்னா, എല്ലാരും ജീവിക്കുന്ന പോലെ നമ്മളും ജീവിച്ചാൽ, எல்லாரை போல நம்முடைய வாழ்க்கை இருக்குமானால், എല്ലാവർക്കും സംഭവിക്കണം നമുക്ക് സംഭവിക്കും. எல்லாருக்கும் என்ன நடக்குது அதுதான் நமக்கு நடக்கும். ஹalleluya ഹല്ലേലൂയ thank you ഹല്ലേലൂയ yes lord ഹല്ലേലൂയ hallelujah. അത് എത്ര പേർക്ക് മനസ്സിലായെന്ന് എനിക്കറിയത്തില്ല. எத்தனை பேருக்கு இது புரிஞ்சிருக்குன்னு தெரியல எனக்கு. നമ്മൾ ആത്മ മനുഷ്യന്മാരാണ്. நாம் ஆத்மீக மனிதர்கள். we speak different. நாம வித்தியாசமா பேசுவோம். our lifestyle is different. நம்முடைய வாழ்க்கை முறை வித்தியாசமானது. നമ്മൾ കാണുന്നത് വ്യത്യസ്തമായിട്ടാണ്. நம்மளை பார்க்கிறது, மற்றவங்க நம்மளை பார்க்கிறது வித்தியாசமா பார்க்கறாங்க. നമ്മൾ കേൾക്കുന്നത് വ്യത്യസ്തമായിട്ടാണ്. நாம் கேட்கிறது வித்தியாசமா கேட்கிறோம். നമ്മൾ മനസ്സിലാക്കുന്നത് വ്യത്യസ്തമായിട്ടാണ്. நாம் புரிந்து கொள்வது மிகவும் மற்றவர்களை காட்டிலும் வித்தியாசமா புரிந்து கொள்வோம். മോസ്റ്റ് ഇമ്പോർട്ടന്റ്, നമ്മൾ സംസാരിക്കുന്നത് വ്യത്യസ്തമായിട്ടാണ്. நம்ம ரொம்ப முக்கியம், நம்ம பேசுறது வித்தியாசமா. അത് വളരെ ഇമ്പോർട്ടന്റ് ആയ ഒരു കാര്യമാണ്. மிக முக்கியமான காரியம். എല്ലാവരും പറയുന്നത് പോലെ നമ്മൾ പറയരുത്. எல்லாரும் பேசுற மாதிரி நம்ம பேசக்கூடாது. അയ്യോ പ്രവാചക ശിഷ്യം വിളിച്ചു നമ്മൾ വിളിക്കരുത്. இந்த தீர்க்கதரிசியினுடைய வேலைக்காரன் ஐயோன்னு சொன்ன மாதிரி நம்மளும் ஐயோன்னு சொல்லக்கூடாது. വിളിച്ച ദൈവം വിശ്വസ്തൻ. நம்மை அழைத்தவர் உண்மை உள்ளவர். വഴിയിൽ ഉപേക്ഷിക്കാത്ത ദൈവം. பாதி வழியில விட்டுட்டு போகிற ஆண்டவர் அல்ல. ഭോഷ്ക് പറയാത്ത ദൈവം. அவர் பொய் உரையாத ஆண்டவர். കൂടെ ഇരിക്കാമെന്ന് പറഞ്ഞാൽ കൂടെ ഇരിക്കുന്ന ദൈവം. கூட இருக்கிறேன்னு சொல்லியிருந்தா கூட இருப்பார். ലോകത്തിന്റെ അവസാനത്തോളം കൂടെ ഇരിക്കുന്ന വാഗ്ദത്തം കിടക്കുവാണ്. இந்த உலகத்தின் கடைசி வரையும் உங்களோடு கூட இருக்கிறேன்னு வாக்கு கொடுத்திருக்கிறார்னா அவர் உங்களுக்கு வாக்கு கொடுத்ததுதான். I will never leave you nor forsake you. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. അമ്മ മറന്നാലും ഞാൻ നിന്നെ മറക്കരുത്. தாய் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன். എന്റെ ഉള്ളം കയ്യിൽ നിന്നെ என் உள்ள கைகளிலே உன்னை வரைந்திருக்கிறேன். ഇതിനകത്ത് കയറി ആരും നിന്നെ തൊടുകയില്ല. இதுக்கு എന്റെ കരങ്ങളിലിருந்து ഒരുവനും ഉന്നെ പറിத்து കൊள்வதில்லை. നിന്നെ തൊടുന്നവൻ എന്റെ കണ്ണിലെ കഷ്ണമണിയെ തൊടുകയാണ്. കണ്ണിൻ കരുമണിയെ തൊടുகிறான். ഹല്ലേലൂയ 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 ഹല്ലേലൂയ. നമ്മൾ അത്യുന്നതന്റെ ചിറകിന്റെ കീഴിലാണ്. നാം ഉന്നതമാനവരുടെ ചിറകിൻ നിഴലിലെ இருக்கிறோம். നമ്മൾ അവന്റെ ഷാഡോയിലാണ്. നാം അവരുടെ നിഴലിൽ, അവന്റെ ഷാഡോയിലാണ്. നാം അവരുടെ നിഴലിൽ இருக்கிறோம். ഹല്ലേലൂയ ഹല്ലേലൂയ. wherever you go, நீங்க எங்க போனாலும் നിങ്ങളുടെ മേൽ ഒരു ഷാഡോ ഉണ്ട്. உங்க மேல ஒரு நிழல் இருக்கு. അത് സർവശക്തന്റെ ഷാഡോയാണ്. அது സർവ വല്ലവருடைய நிழல். ആമേൻ 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 ആമേൻ. സോ നമുക്ക് ഭയപ്പെടേണ്ട കാര്യമില്ല. நாம் பயப்படுவதற்கு தேவையில்லை. ഈ ഭൂമിയിലെ ഒരു മന്ത്രവാദിക്കും, இந்த உலகத்தில் இருக்கிற ஒரு மந்திரவாதியால், ഈ ലോകത്തിലെ ഒരു ശക്തിക്കും, ஒரு வல்லமையினாலும் ഈ ഷാഡോക്കകത്ത് കയറി നിന്നെ അറ്റാക്ക് ചെയ്യാൻ കഴിയത്തില്ല. இந்த நிழலுக்குள்ள ஏறி உன்னை தாக்க முடியாது. ആമേൻ ഹല്ലേലൂയ ഹല്ലേലൂയ. നമ്മുടെ ഹൃദയത്തിലെ കണ്ണുകൾ തുറക്കപ്പെടുമാറാകട്ടെ. നമ്മുടെ ഹൃദയത്തിൻ കണ്ണുകൾ തുറക്കട്ടെ. നമ്മുടെ ആത്മ കണ്ണുകൾ തുറക്കപ്പെടുമാറാകട്ടെ. നമ്മുടെ ആത്മിക കണ്ണുകൾ തുറക്കട്ടെ. ആമേൻ ആമേൻ. ഈ വചനം മനസ്സിലാകുന്ന 5 പേരെങ്കിലും രാത്രി ഇവിടെ ഉണ്ടെങ്കിൽ,
இந்த வசனத்தை புரிஞ்சுக்கிட்ட 5 பேர் இதுக்குள்ள இருக்கீங்கன்னா അസാധാരണമായ കാര്യങ്ങൾ ഇവിടെ സംഭവിക്കും. மிகவும் அசாதாரணமான காரியங்கள் இங்கே நடக்கும். ആമേൻ. Amen. Hallelujah. 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 വചനം വായിക്കുന്നത് you are more than a conqueror. நீங்கள் ജയ നിങ്ങൾ ജയ ജയ நீங்கள் மற்றவர்களை மற்ற யாரை காட்டிலும் வெற்றி பெற ജയത്തെക്കാളും വലുത്. நீங்க மற்றவர்களை காட்டிலும் வெற்றியாளர்கள். there is a phrase, you know, ഈ അലക്സാണ്ടർ ദി ഗ്രേറ്റിനെ കുറിച്ച് ലോകം പറഞ്ഞത് he is a great conqueror എന്നാണ്. அலெக்சாண்டர் என்கிற ஒரு சக்கரவர்த்தியை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் உலகத்திலே மிகப்பெரிய வெற்றிகளை சம்பாதித்தவன். പക്ഷെ നമ്മളെ കുറിച്ച് പറഞ്ഞത് you are more than a conqueror. நீங்கள் வெற்றி பெற்றவர்களை காட்டிலும் வெற்றி பெற்றவர். പക്ഷെ നമ്മളെ ഇരിപ്പ് കണ്ടാ, ஆனா நம்ம இருக்கிற லட்சணத்தை பார்த்தா fill in the blanks. பாக்கிய நீங்களே நிரப்பிக்கோங்க. Hallelujah. 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 Amen. Amen. നമ്മുടെ കണ്ണുകൾ തുറക്കപ്പെടണം. നമ്മുടെ കണ്ണുകൾ திறக்கப்படட்டும். ഈ ശിഷ്യന്മാരുടെ കണ്ണ് തുറന്നു കഴിഞ്ഞപ്പോ சீஷர்களுடைய கண்கள் திறந்த பொழுது പിന്നെ ബൈബിൾ വായിക്കാൻ ഭയങ്കര രസമായിരിക്കും. அதுக்கப்புறம் வேதாகமத்தை வாசிக்கிறது பயங்கர சந்தோஷமா இருக்கும். ഞാൻ ഇനി പറയാൻ പോണ കാര്യം എത്ര പേർക്ക് മനസ്സിലാവുമെന്ന് എനിക്ക് അറിയത്തില്ല. நான் சொல்ல போகிற காரியங்கள் உங்களில் எத்தனை பேருக்கு புரியும் என்று எனக்கு தெரியவில்லை. ഞാൻ നിങ്ങളെ കുറച്ച് കാണുകയല്ല, ഞാൻ നിങ്ങളെ കുറച്ച് ചെറുതായി കാണുകയല്ല. நான் உங்களை ரொம்ப ரொம்ப சின்னதாக்கிலாம் ஒன்றும் பார்க்கல. അപ്പോസ്തലപ്രവൃത്തി 1-ാം അധ്യായം, அப்போஸ்தலர் நடபடிகள் 1-ாம் அதிகாரம் 20-ാമത്തെ വാക്യം. 20-ാം வசனம். അവന്റെ വാസസ്ഥലം ശൂന്യമായി പോകട്ടെ. அவனுடைய வாசஸ்தலம் பாழாக கடவுது. അതിലാരും പാർക്കാതിരിക്കട്ടെ. ஒருவனும் அதில் வாசம் பண்ணாதிருப்பானாக. അവന്റെ അധ്യക്ഷസ്ഥാനം മറ്റൊരുത്തനും ലഭിക്കട്ടെ. அவனுடைய கண்காணிப்பை வேறொருவன் பெறக்கடவன். ഇത് ആരെക്കുറിച്ചാണെന്നാണ് പത്രോസ് പറയുന്നത്? இது யாரை குறித்து பேதுரு சொல்லுகிறார்? പത്രോസ് പറയുകയാണ് ഇത് യൂദാസിനെ കുറിച്ച് പറയുന്ന ഭാഗമാണ്. യൂദാസை பற்றி சொல்லப்பட்டிருக்கிற காரியம். ഞാൻ ഈ ഭാഗം ഒന്ന് സങ്കീർത്തനത്തിൽ വായിക്കാൻ ശ്രമിച്ചു. நான் இந்த பகுதியை சங்கீதத்திலே வாசிக்க முற்பட்டேன். അപ്പോൾ സങ്കീർത്തനം 68 എഴുതിയിരിക്കുകയാണ്. சங்கீதம் 68 இதை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. അവന്റെ വാസസ്ഥലം ശൂന്യമായി പോകട്ടെ. அவனுடைய வாசஸ்தலம் பாழாக கடவது. സങ്കീർത്തനം 108 എഴുതിയിരിക്കുകയാണ്. சங்கீதம் 108 எழுதப்பட்டிருக்கிறது. അവന്റെ സ്ഥാനം മറ്റൊരുത്തനെ ഏൽക്കട്ടെ. அவனுடைய கண்காணிப்பை வேறு ஒருவன் பெற்றுக்கொள்ளட்டும். 40 അധ്യായങ്ങളുടെ ഡിഫറൻസ് ഉണ്ട് ഈ രണ്ട് വാക്കുകൾ തമ്മിൽ. இந்த ரெண்டு வசனத்துக்கு நடுவுல 40 அதிகாரம் இருக்கு. இந்த ரெண்டு வாக்கியங்களுக்கு நடுவுல 40 அதிகாரம். നമ്മൾ 68 108 വായിച്ചാൽ അത് യൂദാസിനെ കുറിച്ചാണ് നമുക്ക് മനസ്സിലാവത്തേ ഇല്ല. இந்த 68ஆம் சங்கீதத்தையும் 108ஆம் சங்கீதத்தையும் வாசிக்கிற பொழுது இது யூதாசை பற்றி தான் சொல்லி இருக்குதுன்னு நமக்கு புரியவே புரியாது. പക്ഷെ കർത്താവ് ബുദ്ധിയെ തിരുവഴുത്തിനെ തിരിച്ചറിയുന്ന ബുദ്ധിയെ തുറന്നു കഴിഞ്ഞപ്പോ, ஆனால் கர்த்தர் வேத வாக்கியங்களை தெரிந்து கொள்வதற்கான மனதை அவர் திறந்த பொழுது ഇപ്പൊ പത്രോസിന് ഏത് വാക്യം ആരെക്കുറിച്ച് ഏത് സമയത്തെക്കുറിച്ച് എഴുതിയതെന്ന് പത്രോസിന് മനസ്സിലാവുകയാണ്. இப்ப பேதுருவுக்கு ரொம்ப தெளிவா புரியுது எந்த வசனம் யாரை குறித்து எழுதி இருக்கிறது தீர்க்க தரிசனமாக என்று பேதுருவுக்கு புரிகிறது. ഏത് വചനം ഏത് സമയത്തേക്ക് വേണ്ടിയുള്ളതെന്ന് പുള്ളിക്ക് മനസ്സിലാകുകയാണ്. எந்த வசனம் எந்த நேரத்துக்கு தேவையானது என்று அவனுக்கு புரிந்தது. പരിശുദ്ധാത്മാവിന്റെ ശക്തി ഇറങ്ങി വന്നപ്പോ, பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை இறங்கி வந்தபோது എന്നിട്ട് യോവേൽ പ്രവാചകന്റെ പുസ്തകം ഇങ്ങനെ പറഞ്ഞു. யோவேல் தீர்க்கதரிசன புத்தகத்தில் இப்படி எழுதி இருக்கிறது என்று കാലത്ത് സകല ജനത്തിനും എന്റെ ആത്മാവിനെ പകരും. கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். So whatever happens അതിനെ ഒരു വേർഡുമായിട്ട് കണക്ട് ചെയ്യാൻ പത്രോസിന് ജ്ഞാനം ലഭിക്കുകയാണ്. என்னெல்லாம் சம்பவித்தாலும் அது முன்னாடியே சொல்லப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தையை கொண்டு வந்து இதிலே சேர்க்க இணைக்க பேதுருவுக்கு முடிந்தது. அப்போ பைபிள் வாக்கியம் பயங்கர எக்ஸைட்டிங் ஆയിരിക്കും. அப்ப வேதம் வாசிக்கிறது அவனுக்கு பயங்கர ஒரு உணர்வு பூர்வமான விஷயமா மாறி போச்சு. കാരണം നമ്മളെ കുറിച്ച് പുസ്തകത്തിൽ എഴുതിയിട്ടുണ്ട്. நம்மை குறித்து இந்த புத்தகத்துல எழுதி இருக்கு. ஹalleluya. നിങ്ങളെ കുറിച്ച് എഴുതിയിട്ടുണ്ട്. உங்களை பத்தியும் எழுதி இருக்கு. ഹല്ലേലൂയ. ஹalleluya. കണ്ണ് തുറക്കണം. ஆனா கண்ணு திறக்கணும்.
അതുകൊണ്ട് പൗലോസ് പ്രാർത്ഥന കർത്താവേ ഇവരുടെ ഹൃദയദൃഷ്ടിയെ പ്രകാശിപ്പിക്കണം. அப்படிதான் பவுல் ஜெபிக்கிறார், ஆண்டவரே இவருடைய இருதயத்தின் கண்களை திறந்தருளும். എഫെസോസിലെ സഭയുടെ ഹൃദയദൃഷ്ടി പ്രകാശിച്ചില്ലെങ്കിൽ അവിടെ വ്യാപരിക്കുന്ന അർത്തമീസിന് മുമ്പിൽ പിടിച്ചു നിൽക്കാൻ പറ്റത്തില്ല. எபேசு சபையிலே அவர்களுடைய கண்கள் திறக்கப்படவில்லை என்றால் அங்கே இருக்கிற ஒரு மிகப்பெரிய விக்கிரகம் அர்த்தமீசினுடைய வல்லமைக்கு எதிர்த்து நிற்க முடியாது. അന്നത്തെ ഭൂലോകം മുഴുവൻ ആരാധിച്ചിരുന്ന അർത്തമീസിന്റെ മന്ത്രവാദികൾ കൊണ്ട് നിറഞ്ഞ എഫെസോസ് പട്ടണത്തിൽ ഒരു സഭയ്ക്ക് നിൽക്കണമെങ്കിൽ പൗലോസിന്റെ പ്രാർത്ഥന ഇവരുടെ ഹൃദയദൃഷ്ടി പ്രകാശിച്ചേ പറ്റൂ. அந்த நாட்களிலே அர்த்தமீசை வழிபடுகிற மிகப்பெரிய ஒரு பெரிய பூசாரி, பெரிய மந்திரவாதிகளுடைய கூட்டம் நிறைந்திருந்த ஒரு வல்லமையுள்ள ஒரு பட்டணத்துல, எபேசு பட்டணத்துல ஒரு சபை, சின்ன சபையினால பிடிச்சு நிக்கலாம் முடியாது. അതിന് ഹൃദയദൃഷ്ടി പ്രകാശിച്ചേ പറ്റത്തുള്ളൂ. அதுக்கு இருதயம் திறந்திருந்தா தான். വിശ്വസിക്കുന്നവർക്ക് വ്യാപരിക്കുന്നവന്റെ അളവറ്റ ശക്തിയെ കുറിച്ച് മനസ്സിലാക്കിയാലേ പറ്റത്തുള്ളൂ. விசுவாசிக்கிறவருடைய இருதயத்திலிருந்து புறப்பட்டு வருகிற அளவற்ற வல்லமை அதை புரிந்துக்கிட்டாதான் கிரியை செய்ய முடியும். ஹalleluya ஹalleluya ഹalleluya ஹalleluya ഹalleluya ஹalleluya. ഇന്ന് രാത്രി നമ്മുടെ ഹൃദയദൃഷ്ടി പ്രകാശിക്കണം. இந்த ராத்திரி வேளையிலே நம்முடைய இருதயத்தின் கதவுகள் திறக்கப்படட்டும். ஹalleluya. പിശാചിനെ നമ്മളെ അടിക്കാൻ പറ്റത്തില്ല. பிசாசினால நம்மளை அடிக்க முடியாது. നമ്മൾ പിശാചിനെ അടിക്കുന്നവരാണ്. நம்ம பிசாசு அடிக்கிறவங்க. പിശാചിനെ പേടിച്ച് നമ്മൾ ഓടത്തില്ല. பிசாசை பயந்து நாம் ஓட மாட்டோம். നമ്മളെ പേടിച്ച് അവൻ ഓടണം. நம்மளை பயந்து தான் அவன் ஓடணும். மேன், നിങ്ങൾ ആമേനൊന്നും പറയാത്തോണ്ട് എനിക്ക് ഒരുമാതിരി തോന്നുന്നു. நீங்க உங்க இத பத்தி நம்பலையோ? ഹല്ലേലൂയ ஹalleluya ഹല്ലേലൂയ ஹalleluya. ഹൃദയദൃഷ്ടി പ്രകാശിക്കണം. உங்களுடைய இருதயத்தின் கண்கள் திறக்கப்படட்டும். ദൈവത്തെ കുറിച്ചുള്ള വെളിപ്പാട് നമുക്കുണ്ടാകണം. ஆண்டவரை குறித்ததான ஒரு வெளிப்பாடு நமக்கு உண்டாகணும். നിങ്ങൾ എല്ലാവരും നല്ല ദൈവമക്കളാണെന്ന് എനിക്കറിയാം. நீங்க எல்லாரும் நல்ல தேவனுடைய பிள்ளைகள்னு எனக்கு தெரியும். ഭക്തിയും വിശ്വാസവും വിശുദ്ധിയുമുള്ള ദൈവമക്കളാണെന്ന് എനിക്കറിയാം. பக்தியும் விசுவாசமும் தேவ பக்தியும் நிறைந்த ஜனங்கள். പക്ഷെ നമുക്ക് കുറച്ചുകൂടെ മുന്നോട്ട് പോകണം. இன்னும் கொஞ்சம் முன்னாடி போலாம். ആമേൻ ആമേൻ ഹല്ലേലൂയ ഹല്ലേലൂയ. വെളിപ്പാടുകളുടെ ആധിക്യമുണ്ടായിരുന്ന പൗലോസ് പറയുകയാണ്, வெளிப்பாடுகளின் மேல் அதிகாரம் இருந்த அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். മൂന്നാം സ്വർഗത്തോളം പോയ അപ്പോസ്തലനായ പൗലോസ് പറയുകയാണ്, மூன்றாம் வானம் வரைக்கும் ஏறி போன பவுல் சொல்லுகிறார், ഞാൻ അവനെ കുറച്ചുകൂടെ കൂടുതൽ അറിയേണ്ടതിന് മുന്നോട്ടോടുകയാണ്. நான் அவரை இன்னும் அறிந்து கொள்வதற்காக முன்னே செல்கிறேன். ഹല്ലേലൂയ ഹല്ലേലൂയ. അങ്ങനെ പൗലോസിന് പിന്നെയും കർത്താവിനെ അറിയാൻ മുന്നോട്ട് പോകണമായിരുന്നെങ്കിൽ നമുക്ക് എത്ര അധികം. பவுலுக்கே தேவனை அறிகிற அறிவிலே முன்னேறி செல்ல வேண்டும் என்கிற ஒரு சூழ்நிலை இருக்குன்னா நமக்கு எவ்வளவு அதிகமா தேவை. നമുക്കൊരു ബ്രേക്ക് ത്രൂ വേണ്ടേ? நமக்கு இதன் மேல ஒரு வெற்றி வேண்டாமா? നമുക്കൊരു അടുത്ത റിലാമിലേക്ക് പോണ്ടേ? நாம் ஒரு அடுத்த லெவலுக்கு போக வேண்டாமா? കുറച്ച് കൂടെ കൂടുതൽ ശക്തി അനുഭവിക്കണ്ടേ? இதுக்கு மேல அதிகமான வல்லமையை நாம பெற்றுக்கொள்ள வேண்டாமா? അങ്ങനെ ഒരു ആഗ്രഹം ഉണ്ടോ? அப்படிப்பட்ட ஒரு ஆசை இருக்கா? ഹല്ലേലൂയ ഹല്ലേലൂയ. ശിഷ്യന്മാരുടെ കണ്ണുകളെ ബുദ്ധികളെയും തുറന്നതുപോലെ ഇന്ന് രാത്രി പരിശുദ്ധാത്മാവ് നമ്മുടെ ഹൃദയത്തിനകത്ത് പ്രകാശിക്കട്ടെ. சீஷருடைய மனதை கர்த்தர் திறந்தது போல உங்களுடைய இருதயத்தின் மனதை இந்த ராத்திரி வேளையிலே ஆண்டவர் திறப்பாராக. 2 കൊരിന്ത്യർ 4-ാം അധ്യായത്തിൽ വായിക്കുന്ന ഒരു വചനം ഇങ്ങനെയാണ്. 2 കൊരിന്ത്യർ 4-ാം அதிகாரத்தில் இப்படி ஒரு வசனம் இருக்கிறது. 6-ാമത്തെ വാക്യം, 6வது വചനം, ഇരുട്ടിൽ നിന്ന് വെളിച്ചം പ്രകാശിക്കണമെന്ന് അരുളിച്ചത് ദൈവം യേശുക്രിസ്തുവിന്റെ മുഖത്തിലുള്ള ദൈവ തേജസ്സിന്റെ പരിജ്ഞാനം വിളങ്ങേണ്ടതിന് ഞങ്ങളുടെ ഹൃദയങ്ങളിൽ പ്രകാശിച്ചിരിക്കുന്നു. இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்திலுள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். ആമേൻ ആമേൻ. യേശു ക്രിസ്തു ഞങ്ങളുടെ ഹൃദയങ്ങളിൽ പ്രകാശിച്ചിരിക്കുന്നു. ஆண்டவராகிய இயேசு எங்களுடைய இருதயங்களிலே பிரகாசித்திருக்கிறார். ഹൃദയത്തിൽ പ്രകാശിച്ചാൽ ആ പ്രകാശം മുഖത്തിൽ വെളിപ്പെടും. அப்படி இருதயத்துக்குள்ள ஒரு பிரகாசம் வந்தா அந்த பிரகாசம் முகத்திலேயும் தெரியும். ആമേൻ ആമേൻ. ഇരുൾ നിന്ന് വെളിച്ചം ഉണ്ടാകട്ടെ എന്ന് പറഞ്ഞ അതേ ദൈവത്തിന്റെ ശക്തി നമ്മുടെ ഹൃദയത്തിനകത്ത് പ്രകാശിക്കണം. இருளிலிருந்து வெளிச்சம் உண்டாகட்டும் என்று சொன்ன அந்த ஆண்டவருடைய வல்லமை நம்முடைய இருதயத்திலிருந்தும் அப்படி பிரகாசிக்க வேண்டும். ആ ലൈറ്റ്, ആ പ്രകാശം നമ്മുടെ ഹൃദയത്തിനകത്തേക്ക് വരട്ടെ.
அந்த பிரகாசம் நம்முடைய இருதயத்துக்குள்ள வரட்டும். നമ്മുടെ ഹൃദയത്തിനകത്ത് അല്പം പോലും അന്ധകാരം പാടില്ല. நம்முடைய இருதயத்துக்குள் கொஞ்சம் கூட இருட்டு இருக்க கூடாது. നമ്മൾ ഇരുട്ടത്ത് തപ്പി നടക്കുന്നവരല്ല. நாம் இருட்டிலே தட்டி தடவி நடக்கிறவர்கள் அல்ல. We have the clarity. நமக்கு மிகவும் தெளிவு இருக்கிறது. We know what is going to happen. என்ன நடக்க போகுதுன்னு நமக்கு தெரியும். Hallelujah. Hallelujah. Amen. Amen. എന്താ സംഭവിക്കാൻ പോകുന്നത് നമുക്കറിയാം. ഇനി என்ன നടக்க போகுதுன்னு நமக்கு தெரியும். ദൈവം പ്രവർത്തിക്കാൻ പോകുന്നതിനെ കുറിച്ച് നമുക്കറിയാം. இனிமே என்ன சம்பவிக்க போகிறது என்று நமக்கு தெரியும். ഒരു പ്രശ്നം വന്നാൽ, ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா നമുക്കറിയാം ദൈവം പ്രവർത്തിക്കും. நமக்கு தெரியும் ஆண்டவர் ഇതിல கிரியை செய்ய போறார். ഒരു വഴി കർത്താവ് തുറക്കും. ஒரு வழி ஆண்டவர் திறக்க போறார். എല്ലാ വഴി അടയുമ്പോ, எல்லா வழியும் அடையும் போது മോശയ്ക്ക് അറിയാം, மோசேக்கு தெரியும் ഒരു വഴി തുറക്കും. ஒரு வழி திறக்க போகுது. ദൈവം തന്റെ വഴിയെ മോശയ്ക്ക് പറഞ്ഞു കൊടുത്തായിരുന്നു. ஆண்டவர் தன்னுடைய வழியை மோசேக்கு ஏற்கனவே சொல்லி கொடுத்திருந்தார். ഹല്ലേലൂയ. ஹalleluya. എല്ലാം ക്ലോസ് ആയി നിൽക്കുമ്പോ, எல்லாம் அடைந்திருக்கிற பொழுது യോശുവയ്ക്ക് അറിയാം, யோசுவாவுக்கு தெரியும் ഈ എരിഹോവിന്റെ മതിൽ താഴെ പോകും. இந்த எரிகோவின் மதில்கள் கீழே விழும். ഞങ്ങൾ ഇതിനകത്ത് പ്രവേശിക്കും. நாங்கள் இதற்குள் பிரவேசிப்போம். അകത്ത് കൊണ്ടുവരാൻ വേണ്ടിയാ ദൈവം കൊണ്ടുവന്നേ. இதுக்குள்ள கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு தான் ஆண்டவர் எங்களை கூட்டிட்டு வந்திருக்கிறார். എവിടെയും ബ്ലോക്കായി കിടക്കാൻ അല്ല എന്നെ വിളിച്ചേ. நாம இப்படி சும்மா கடந்து போறதுக்கு ஆண்டவர் நம்மளை அழைக்கல. എവിടെയെങ്കിലും സ്റ്റാഗ്നന്റ് ആകാൻ, ബ്ലോക്കായി നിൽക്കാൻ ദൈവം നമ്മളെ വിളിച്ചിട്ടില്ല. நம்ம இப்படியே தடைபட்டு ஒரே இடத்திலே நிலையாய் நிற்பதற்கல்ல ஆண்டவர் நம்மை அழைத்தது. ഹല്ലേലൂയ. ஹalleluya. ദൈവം മോശയോട് പറഞ്ഞു, ജനത്തോട് പറയുക, മുന്നോട്ട് പോകുക. மோசேயின் இடத்துல ஆண்டவர் சொன்னார், ஜனத்துக்கிட்ட சொல்லு, முன்ன போ. ആമേൻ. ஹalleluya. ഹല്ലേലൂയ. ஹalleluya. നിങ്ങൾക്ക് മനസ്സിലായില്ലെങ്കിലും ആർക്കൊക്കെയോ മനസ്സിലായിട്ടുണ്ട്. உங்களுக்கு புரியலனாலும் யாருக்கோ புரிஞ்சிருக்கு. ഹല്ലേലൂയ. മുന്നോട്ട് പോകുക. முன்னேறி செல்க. മുന്നോട്ട് പോകുക. முன்னேறி செல்க. മുന്നോട്ട് പോകുക. முன்னேறி செல்க. വിളിച്ചവൻ വിശ്വസ്തനാണ്. உங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவர். അവൻ നമ്മോട് കൂടെ ഇരിക്കും. அவர் நம்ம கூட இருக்கிறார். ഒരിക്കലും ഉപേക്ഷിക്കത്തില്ല. ஒரு நாள் நம்மளை கைவிட மாட்டார். ആമേൻ. ആമേൻ. ഹല്ലേലൂയ. ஹalleluya. ഹല്ലേലൂയ. ஹalleluya. അവന്റെ സ്നേഹം ഒത്തിരി ആഴമേറിയ സ്നേഹമാണ്. அவருடைய அன்பு மிகவும் ஆழமானது. ഇന്ന് രാത്രി അവനെ അറിയേണ്ടതുപോലെ അറിയുവാൻ കർത്താവ് നമ്മളെ இந்த സഹായിക്കട്ടെ. ராத்திரி வேளையிலே அவரை எப்படி அறிந்து கொள்ள வேண்டுமோ அப்படி அறிஞ்சுக்கிறதுக்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாரா. നമ്മുടെ പ്രാർത്ഥനകളിൽ ഈ വാക്കുകൾ ഒന്ന് ഉൾപ്പെടുത്തുക. நம்ம ஜெபத்துல இந்த வசனத்தை எல்லாம் உட்படுத்துங்க. പൗലോസിന്റെ പ്രാർത്ഥനയിൽ പിശാച് എന്ന വാക്ക് ഒറ്റ പ്രാവശ്യം പോലും വന്നില്ല. பவுலனுடைய ஜெபத்துல பிசாசுங்கிற வார்த்தையை எங்கேயுமே அவர் பயன்படுத்தல. നമ്മുടെ പ്രാർത്ഥനയിൽ 90% പലപ്പോഴും, നിങ്ങളെ അല്ല, കേരളത്തിലുള്ള ആൾക്കാരൊക്കെ പ്രാർത്ഥിക്കുമ്പോൾ കൂടുതലും പിശാച് പിശാച് എന്ന് പറയുന്നത്. இங்க இல்ல, கேரளாவில் இருக்கிறவங்க 90% அவங்க ஜெபத்துல பிசாஸ் 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 தான் சொல்லிட்டு ഒരു പ്രാവശ്യം ആന്റി പ്രാർത്ഥിക്കുമ്പോൾ ഞാൻ എഴുതി, ஒரு ஆன்டி இப்படி ஜாம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது, கேரளாவில் உள்ள ஒரு ஆன்டி ஜாம் பண்ணும்போது நான் உட்காந்து எழுதிக்கிட்டு, യേശു എന്ന് 3 പ്രാവശ്യം ആ പ്രാർത്ഥനയെ പറഞ്ഞു. அவங்க அந்த ஜெபத்திலேயே 3 தடவை தான் ஏசுன்னு சொன்னாங்க. 48 പ്രാവശ്യം പിശാച് എന്ന് പറഞ്ഞു. 48 தடவை அவங்க பிசாசுன்னு தான் சொன்னாங்க. எண்ணி இருக்காரு உட்காந்து. ഹല്ലേലൂയ. 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 പൗലോസിനറിയാം, ഈ ഹൃദയദൃഷ്ടി പ്രകാശിച്ചാൽ, பவுலுக்கு தெரியும், இருதயத்தின் கண்கள் திறக்கப்பட்டால், ദൈവശക്തിയുടെ വെളിപ്പാട് കിട്ടിയാൽ, ஆண்டவருடைய மகிமையின் வல்லமை பற்றியதான ஒரு வெளிப்பாடு நமக்கு கிடைத்ததானால், ക്രിസ്തുവിൽ നമ്മൾ ആരെന്ന ബോധ്യം കിട്ടിയാൽ, கிறிஸ்துவுக்குள்ள நம்ம யாருங்கிற ஒரு தெளிவு கிடைச்சிச்சுன்னா, സാത്താൻ നമ്മുടെ കാലിന്റെ കീഴിലാണ്. பிசாசு நம்முடைய கால்களுக்கு கீழே. ഹല്ലേലൂയ. 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 നമുക്ക് ജയത്തിന്റെ ഉത്സവമാണ്. நமக்கு வெற்றியின் திருவிழா. ക്രിസ്തുയേശുവിൽ എപ്പോഴും എവിടെയും ജയോത്സവത്തോടെ നടത്തുന്ന ദൈവത്തിന് സ്തോത്രം. நம்ம எல்லா இடங்களிலும் நம்மை வெற்றி சிறக்க பண்ணுகிற ஆண்டவர், നമ്മെ ജയமாக നടത്തുகிற நம்முடைய ஆண்டவர். രാത്രി 12 മണിക്ക്, ഉച്ചയ്ക്ക് 12 മണിക്ക് നമുക്ക് ജയത്തിന്റെ ഉത്സവമാണ്. ராத்திரி 12 மணிக்கும் மத்தியானம் 12 மணிக்கு இருக்கிறதுக்கான போல நமக்கு ஒரு வெற்றி. നമ്മൾക്ക് എവിടെ പോയാലും ജയോത്സവമാണ്. நம்ம எங்க போனாலும் நம்ம வெற்றியின் திருவிழா தான். നമ്മുടെ ജയോത്സവം ഇന്റർനാഷണൽ ആണ്. நம்மளுடைய வெற்றியின் திருவிழா உலகம் முழுவதும் நடக்கிற மாதிரி இருக்கிற ஒரு பண்டிகை. തമിഴ്നാടിന്റെ മാത്രം ഉത്സവങ്ങളുണ്ട്. இந்த தமிழ்நாட்டுக்கு மட்டும் இருக்கிற பண்டிகைகள் இருக்கிறது. കേരളത്തിന്റെ മാത്രം ഉത്സവങ്ങളുണ്ട്. கேரளத்துக்கு மாத்திரம் தனிப்பட்ட விதத்திலே பண்டிகை இருக்கு. നോർത്ത് ഇന്ത്യയുടെ മാത്രം ഉത്സവങ്ങളുണ്ട്. வட இந்தியாவிலே மட்டும் நடைபெறுகிற பண்டிகைகள் இருக்கிறது. നമ്മുടെ ഉത്സവം എന്ന് പറയുന്നത്, ஆனா நம்முடைய பண்டிகைங்கிறது ജയത്തിന്റെ ഉത്സവം എന്ന് പറയുന്നത്, ஜெயத்தின் பண்டிகை. എല്ലായ്പ്പോഴും எல்லா நாளும்
എല്ലാ സമയത്തും ഇടത്തും എല്ലാ ഇടത്തിലും ജയത്തിന്റെ ഉത്സവമാണ്. ജയത്തിൻ തിരുവിഴ. ഹല്ലേലൂയ. We have to celebrate. നാം അത് കൊണ്ടാട വേണ്ടും. ഉത്സവത്തിൽ സെലിബ്രേറ്റ് ചെയ്യത്തില്ലേ? പண்டிക என்ன கொண்டாடுவோம்ல. നമ്മൾ ജയത്തിന്റെ ഉത്സവത്തെ ആഘോഷിക്കണം. வெற்றியின் கொண்டாட்டத்தை நாம் கொண்டாட வேண்டும். ஹalleluya. ഹല്ലേലൂയ. ஹalleluya. ഹല്ലേലൂയ. നമ്മുടെ അകത്ത് അങ്ങനെ ഒരു വെളിപ്പാട് വെളിപ്പെടണം. നമ്മുടെ ഇരുദയത്തിற்குள் அப்படிப்பட்டதான ஒரு வெளிப்பாடு வெளிப்பட வேண்டும். ഈ ഇന്ത്യ ക്രിക്കറ്റ് കളി ജയിക്കുമ്പോഴേ, இந்தியாவினுடைய கிரிக்கெட்ல வெற்றி பெறுகிற பொழுது ഒരു പ്രാവശ്യം ഒരു ക്യാപ്റ്റൻ ഷർട്ടൊക്കെ ഊരി ഇങ്ങനെ വീശി, ஒரு ஆளு ஒரு அவங்களுடைய கேப்டன் சட்டையை கலட்டி இப்படியே சுத்தினா. നോർത്ത് ഇന്ത്യയിലാണെങ്കിൽ പടക്കം പൊട്ടിച്ച് ലഡു ഒക്കെ വിതരണം ചെയ്ത് റോഡിലൊക്കെ ഇറങ്ങി ഡാൻസ് ചെയ്ത് എന്നാ സെലിബ്രേഷൻ എന്നറിയാവോ? அப்படி ஒரு வெற்றி நடைபெறுகிற பொழுது பட்டாசு கொளுத்தி எல்லாருக்கும் லட்டு கொடுத்து பயங்கர கொண்டாட்டம் கொண்டாடிடுவாங்க வட இந்தியாவில். വചനം വായിക്കുന്ന യേശു ക്രൂശിൽ പിശാചിന്റെ മേൽ ജയോത്സവം കൊണ്ടാടി. வேதவசனம் சொல்கிறது கர்த்தர் சிலுவையிலே பிசாசின் மேலே வெற்றி சிறந்தார். അവന്റെ സകല ആയുധങ്ങളും താഴെ വെപ്പിച്ചു. அவனுடைய சகல ஆயுதங்களையும் தரையில கொண்டு கீழே போட வச்சார். ആമേൻ. അവനെ പരസ്യ കൊലമാക്കി മാറ്റി. ஆண்டவர் அவனை நிர்வாணமாக்கினார். എന്നിട്ട് അവന്റെ മേൽ ജയോത്സവം കൊണ്ടാടി. அவன் மேல் வெற்றியை கொண்டாடினார். അപ്പൊ അവന്റെ മക്കൾ ശരിക്കും പറഞ്ഞ തകർത്ത് ആഘോഷിക്കേണ്ടത് ആ കാര്യത്തെ. அவனுடைய பிள்ளைகள் இதை பற்றி பயங்கரமா கொண்டாடுகிற விஷயம்தான். சிலுவையில இயேசுநாதரை கொண்டுட்டோம் அப்படின்னு. ഹല്ലേലൂയ. ഹല്ലേലൂയ. നിങ്ങളുടെ മക്കള് 10ാം ക്ലാസ്സിൽ ഫസ്റ്റ് റാങ്ക് വരുവാൻ നിങ്ങൾ എങ്ങനെയായിരിക്കും ആഘോഷിക്കുന്നത്? உங்க வீட்டில் உங்க பிள்ளை 10ஆம் கிளாஸ்ல மாநிலத்திலேயே முதல் ரேங்க் வாங்கினா எப்படி இருப்பீங்க? ഇരിക്കുവോ? இப்படிதான் இருப்பீங்களா? ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. നമുക്ക് കർത്താവ് ജയം തന്നു. ஆண்டவர் நமக்கு ஜெயத்தை தந்திருக்கிறார். കർത്താവ് ക്രൂശിൽ പിശാചിനെ പൂർണ്ണമായിട്ടും പരാജയപ്പെടുത്തി. சிலுவை மரணத்தின் மூலமாக பிசாசை முற்றிலுமாக தோற்கடித்திருக்கிறார். ആമേൻ. ஆமென். അതിനെ ആഘോഷിക്കാൻ നമുക്ക് സാധിക്കണം. அதை கொண்டாட நம்மளால முடியணும். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ആമേൻ. ஆமென். ഇന്ന് രാത്രി നമ്മുടെ ഹൃദയദൃഷ്ടി പ്രകാശിക്കട്ടെ. இந்த ராத்திரி வேளையிலே நம்முடைய இருதயத்தின் கண்கள் திறக்கப்படட்டும். തിരുവെഴുത്തിനെ തിരിച്ചറിയേണ്ടതിന്, கர்த்தருடைய வேத வாக்கியங்களின் மகத்துவங்களை நாம் அறிந்து கொள்வதற்கு உதவி செய்யும். ശക്തിയെ അറിയേണ്ടതിന്, ஆண்டவருடைய வல்லமையை அறிந்து கொள்வதற்கு, ദൈവത്തെക്കുറിച്ചുള്ള പരിജ്ഞാനം ലഭിക്കേണ്ടതിന്, ஆண்டவரை குறித்ததான அறிவு நமக்கு வருவதற்கு, വെളിപ്പാട് ലഭിക്കേണ്ടതിന്, வெளிப்பாடுகள் நமக்கு கிடைப்பதற்கு നമ്മുടെ ഹൃദയദൃഷ്ടി പ്രകാശിക്കപ്പെടണം. நம்முடைய இருதயத்தின் கண்கள் திறக்கப்படட்டும். നമ്മുടെ അകത്തെ മനുഷ്യൻ ആക്റ്റീവ് ആകണം. நம்முடைய உள்ளார்ந்த மனிதன் கிரியை செய்ய வேண்டும். ആത്മ മനുഷ്യന് വിശപ്പുണ്ടാകണം. இந்த உள்ளார்ந்த மனுஷனுக்கு பசி எடுக்கணும். ആത്മ മനുഷ്യന്റെ ദാഹം ഉണ്ടാകണം. உள்ளார்ந்த மனிதனுக்கு தாகம் வரணும். ആത്മ മനുഷ്യന്റെ വിശപ്പിന് വേട് വചനം മാത്രമേ അവന്റെ വിശപ്പിനെ തീർക്കാൻ കഴിയൂ. உள்ளார்ந்த மனிதனுடைய பசிக்கான உணவு வேதாகமத்துல மட்டும்தான் இருக்கு. അകത്തെ മനുഷ്യന്റെ ദാഹത്തിന് പരിശുദ്ധാത്മാവിന് മാത്രമേ പരിഹാരം ചെയ്യാൻ പറ്റുള്ളൂ. உள்ளார்ந்த மனிதனுடைய தாகத்துக்கு பரிசுத்த ஆவியானவர் மட்டும்தான் தண்ணி ஊத்தி அதை அணைக்க முடியும். ഈ ശരീരത്തിന് ദാഹവും വിശപ്പും ഉണ്ടെന്നത് പോലെ അകത്തെ മനുഷ്യന് ദാഹവും വിശപ്പും ഉണ്ടാകും. இந்த சரீரத்துக்கு பசியும் தாகமும் உண்டானா பத்தாது, உள்ளே இருக்க உள்ளார்ந்த மனிதனுக்கு பசியும் தாகமும் உண்டாக வேண்டும். അവർക്ക് പരിശുദ്ധാത്മാവിന് വേണ്ടി ഭയങ്കര ദാഹം ഉണ്ടാകും. பரிசுத்த ஆவியானவருடைய மிகப்பெரிய தாகத்தினாலே കർത്താവിന്റെ വചനത്തിന് വേണ്ടി ഭയങ്കര വിശപ്പുണ്ടാകും. கர்த்தருடைய வார்த்தைக்கான ஒரு பெரிய பசி. ആമേൻ. ஆமென். ചർച്ചിൽ പോകാൻ ഭയങ്കര സന്തോഷമായിരിക്കും. கர்த்தர் சபைக்குள்ள வந்த பயங்கர சந்தோஷமா இருக்கும். 10 മണിക്ക് ആരാധനയെങ്കിൽ 9 മണിക്ക് വന്ന് കയറും. காலையில 9 மணிக்கு ஆராதனைனா 8 மணிக்கே வந்துருவாங்க. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ഒരു പ്രാവശ്യം അരുണാചൽ പ്രദേശിൽ റിവൈവൽ സംഭവിച്ചു 2001. 2001 அருணாச்சல் பிரதேசத்திலே ஒரு மிகப்பெரிய எழுப்புதல் உண்டானது. 40 മലയാളികളുള്ള ഒരു ചർച്ചായിരുന്നു. മലയാളീസ് 40 മലയാളികൾ இருக்கிற ഒരു സഭை. പക്ഷേ ഒരു ഫാസ്റ്റിംഗ് പ്രേയറിൽ ഒരു വലിയ റിവൈവൽ സംഭവിച്ചു. ஒரு உபவாச ஜெபத்திலே ஒரு மிகப்பெரிய எழுப்புதல் உண்டாச்சு. അവിടുത്തെ മന്ത്രി രക്ഷിക്കപ്പെട്ടു. அந்த ஊர்ல இருக்கிற ஒரு மந்திரி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார். മന്ത്രിക്ക് അകമ്പടിയായിട്ട് വന്ന DSP ദൈവസാന്നിധ്യത്തിൽ പിശാച് ഇളകി താഴെ പോയി. அவருக்கு எஸ்காட் வந்த ஒரு டிஸ்ட்ரிக்ட் சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் DSPக்கு உள்ள இருந்த பிசாசு
வெளியே வந்து இப்படி கீழே கிடந்து உருள்றார். അവർ യേശുവിനെ സ്വീകരിച്ചു. அவர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார். ഈ DSP പോയി അദ്ദേഹത്തിന്റെ വീട്ടില് അദ്ദേഹത്തിന്റെ പെങ്ങള് ജന്മന അന്ധയാണ്, അവർക്ക് വേണ്ടി പ്രാർത്ഥിച്ചു. இந்த டிஎஸ்பி வீட்டுக்கு போய் அவங்க அக்கா அவங்க பிறந்ததுல இருந்தே குருடு, கண் தெரியாதவங்க, அவங்களுக்காக ஜெபித்தாங்க. അവിടെ കണ്ണൊക്കെ തുറന്നു. அவருடைய கண்கள் திறந்தது. ഇത് കണ്ടപ്പോഴത്തേക്കും ജനമെല്ലാം ഓടി ചർച്ച വരാൻ തുടങ്ങി. இதை பார்த்த பொழுது ஜனங்கள்லாம் ஓடி சபைக்கு வந்தார்கள். അപ്പൊ ഞായറാഴ്ച സ്ഥിരം കസേര ഇരിക്കുന്ന ചില അച്ചാച്ചമാരോ അമ്മമ്മമാരൊക്കെ ഇങ്ങനെ 10 മണിക്കുള്ള ആരാധനയ്ക്ക് 10:30 അനങ്ങി ഇങ്ങനെ വരുവാ. இப்படி டெய்லி எல்லா வாரமும் சர்ச்சுக்கு வந்து அந்த கரெக்ட் சேர்ல உட்காந்துக்கிற நினைச்சுக்கிட்டு நம்ம ஆட்கள் 10 மணிக்கு வர வேண்டிய ஆட்கள்லாம் 10:30 மணிக்கு மெதுவா இப்படி ஆடி அசைஞ்சு லேட்டா வந்திருக்காங்க. പക്ഷേ ഈ ജനം എല്ലാം രാവിലെ 6 മണിക്ക് ചർച്ച വന്നിരിക്കുക. ஆனா காலையில 6 மணிக்கே இந்த அற்புதத்தை பார்த்துட்டு சபை வாசல்ல வந்து ஒரு பெரிய கூட்டம் நிக்குது. ഒരു 400-500 പേര്, ஒரு 400-500 பேர். ഈ പഴയ വിശ്വാസികൾക്ക് ആർക്കും ചർച്ചിനകത്ത് കയറാൻ സ്ഥലമില്ല. இந்த பழைய விசுவாசிகளுக்கு யாருக்கும் இதுக்குள்ள சர்ச்சுக்குள்ள ஏறுறதுக்கு ஏறி உட்கார்றதுக்கு இடம் இல்லை. ഒരച്ചായൻ പറഞ്ഞു അത് എന്റെ സീറ്റ്, അവിടെ നിന്നിട്ട് മാറാൻ പറഞ്ഞു. அங்க ஒருத்தர் வந்துட்டு சொல்றாரு இது ஏன் സീറ്റ് വിലയെ കൂടെ அப்படின்னு. അവിടെ ഇരുന്ന ആൾ രാവിലെ വരണമായിരുന്നു പറഞ്ഞു. രാവിലെ വരണമായിരുന്നു. அப்படி அதுக்கு வேணும்னா நீ காலையிலே வந்திருக்கணும் அப்படின்னு முன்னாடி வந்து உட்கார்ந்தவன் சொன்னானா. ഹല്ലേലൂയ ஹல்லேலூயா. ഞാൻ ഞങ്ങളുടെ ചർച്ചിലേക്ക് உங்க சீட்லாம் தெரிச்சு போயிடும் ஒரு காலத்துல லேட்டா வந்தீங்கன்னா. ഞാൻ ഞങ്ങളുടെ ചർച്ചിലേക്ക് പേടിപ്പിക്കാറുണ്ട്. நான் எங்க சபையில் இருக்கிற விசுவாசிகளை பயமுறுத்துகிறது உண்டு. സമയത്തിന് വന്നില്ലെങ്കിൽ സീറ്റ് കിട്ടാത്ത ദിവസം വരാൻ വേണ്ടി പോവാ. நீங்க டைமுக்கு வரலன்னா சீட்டு கிடைக்காம வெளியே நிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். ആവശ്യക്കാരെ അടിച്ച് അകത്ത് കയറും. தேவை உள்ளவங்க முன்னாடியே வந்து இதுக்குள்ள ஏறி உட்கார்ந்து இருப்பாங்க. ഹല്ലേലൂയ. നമ്മുടെ അകത്ത് തീഷ്ണത ഉണ്ടാകണം. நமக்குள்ள ஒரு வைராக்கியம் இருக்கணும், ഒരു എരിവുണ്ടാകണം, ஒரு வைராக்கியம் இருக்கணும். ആമേൻ ആമേൻ. ഹല്ലേലൂയ ഹല്ലേലൂയ. 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 അന്നത്തെ DSP ഡൽഹിയിലെ IG ആണ്. ഞാൻ 2 മാസം മുതലേ പോയി കണ്ടായിരുന്നു. அன்னைக்கு டிஎஸ்பியா இருந்தவர் இன்னைக்கு டெல்லியில இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஐஜியா இருக்கிறார். അദ്ദേഹം 36 സഭകൾ അരുണാചൽ പ്രദേശിൽ സ്ഥാപിച്ചു. அந்த டிஎஸ்பி அருணாச்சல் பிரதேசல 36 சபையை நிறுவி இருக்கிறார். ഇന്ന് അദ്ദേഹം IG ആണ്. இன்னைக்கு அவர் ஐஜி டெல்லியில. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. അത്തരം ദൈവപ്രവൃത്തികൾ ഇവിടെയും സംഭവിക്കണം. அப்படிப்பட்ட கிரியைகள் இங்கே நடக்கணும். ഇത് വലിയ ചർച്ചാണ്. இது ஒரு பெரிய சபை. 3 സർവീസ് ഉണ്ടെന്ന് ഞാൻ കേട്ടായിരുന്നു. 3 ஆராதனை இருக்குதுன்னு கேள்விப்பட்டிருக்கிறேன். പക്ഷെ അതിൽ നിങ്ങൾ സംതൃപ്തരാകരുത്. இதுல நீங்கள் திருப்தி அடைய முடியாது. ഒരുപാട് പേർ അന്ധകാരത്തിൽ കിടക്കുകയാണ്. நிறைய பேர் அந்தகாரத்துல இருக்கிறாங்க. പിശാചിന്റെ പിടിയിൽ കിടക്കുകയാണ്. பிசாசினுடைய கட்டுகளில் இருக்கிறாங்க. പുതിയ സ്ഥലവും വലിയ ഹോളും ഒക്കെ കർത്താവിന് തരാൻ പറ്റും. புதிய இடத்தையும் புதிய ஆலய ஆராதனை ஸ்தலத்தையும் கர்த்தரால தர முடியும். ആമേൻ. ഹല്ലേലൂയ. ആദ്യം നമ്മുടെ ഹൃദയം ഒന്ന് വിശാലമാകണം. முதல்ல நம்ம இருதயம் கொஞ்சம் விசாலமாகட்டும். നമ്മുടെ കണ്ണൊന്ന് തുറക്കണം. நம்ம കണ്ണ് கொஞ்சம் திறக்கட்டும். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. അപ്പോൾ നമുക്കെല്ലാം വലുതായിക്കൊണ്ടിരിക്കും. அப்ப நமக்கு இதெல்லாம் எல்லாம் பெருசாகிட்டே இருக்கும். ഞങ്ങൾക്ക് ഡൽഹിയിൽ സ്വന്തമായിട്ടൊന്നുമില്ല. டெல்லியில எங்களுக்கு சொந்தமா ஒன்றும் கிடையாது. ഒരു പ്രാവശ്യം 200 രൂപ വാടക കൊടുക്കാൻ ഇല്ലാത്തതുകൊണ്ട് ഇറങ്ങിപ്പോയിട്ടുണ്ട് ഞാൻ. ஒரு நாளைக்கு 200 ரூபா வாடகை கொடுக்கறதுக்கு வழி இல்லாம அந்த இடத்தை விட்டு இறங்கி போயிருக்கேன். ഞാൻ അഹങ്കാരം പറയാനൊന്നും വിചാരിക്കരുത്. அகங்காரமா பேசுறேன்னு யாரும் நினைக்க கூடாது. ഇന്ന് ഞങ്ങൾ മാസം 3.5 ലക്ഷം രൂപ വാടക കൊടുക്കുന്നു. இன்னைக்கு நாங்க 3.5 லட்சம் ரூபா வாடகை கொடுத்து ஒரு இடத்துல ஆண்டவர் ஆராதிக்கிறோம். ഹല്ലേലൂയ. ഹല്ലേലൂയ. ഇതൊക്കെ ചെറിയ ചെറിയ കാര്യങ്ങളാണ്. சின்ன விஷயம் தான் சொல்றேன். എനിക്ക് ഒരു വലിയ കാര്യങ്ങൾ എടുത്താൽ ചെയ്യാൻ പോവാ. என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ദൈവത്തിനൊന്നും അസാധ്യമല്ല. ஆண்டவருக்கு செய்ய முடியாத காரியம்னு ஒண்ணுமே இல்லை. ആമേൻ. ആമേൻ. ஆமென். ഫറവോനല്ല വലുത്. பார்வோன் பெரியவன் அல்ல. ഗോലിയാത്ത് അല്ല വലുത്. கோலியாத் பெரியவன் அல்ல. അരാം സൈന്യമല്ല വലുത്. சீரியர்களுடைய சைனியம் அல்ல பெரியது. ഈ ലോകത്തിലുള്ള ഒരുത്തനുമല്ല വലുത്. இந்த உலகத்துல எவனும் பெரியவன் இல்ல. എൻ്റെ അകത്തുള്ളവനാണ് വലുത്. எனக்குள்ள இருக்கிறவர் தான் பெரியவர்.
ഹല്ലേലൂയ. Hallelujah. ഞാൻ ആരാധിക്കുന്നവനാണ് വലിയവൻ. ആരാധിക്കുന്നവർ നാം പെരിയവർ. സ്വർഗ്ഗം അവന്റെ സിംഹാസനം, ഭൂമി അവന്റെ പാദപീഠം. വാനം അവരുടെ സിംഹാസനം, ഭൂമി അവരുടെ പാദപടി. സകലത്തെയും ഉളവാക്കിയ സർവശക്തനും സൃഷ്ടികർത്താവുമാകുന്ന സർവ്വകാല ഏറ്റവും വലിയവനായ ദൈവം. എല്ലാവற்றையும் ഉണ്ടാക്കിയവരും സർവ്വ സൃഷ്ടികളെയും ഉണ്ടാക്കിയവരുമാകിയ അവർ നാം പെരിയ ദൈവം. ഹല്ലേലൂയ. ആ ദൈവം എൻ്റെ അപ്പനാണ്. அந்த தெய்வம் என்னுடைய அப்பா. ഭൂമിയും അതിൻ്റെ പൂർണ്ണതയും ഭൂമി അതിലെ നിവാസികളും യഹോവയ്ക്കുള്ളതാകുന്നു. ഭൂമിയും അത് நிறைவும் கர்த்தருடையது. ഈ ഭൂമി എല്ലാവരുടെയാ? இந்த பூமி எல்லாம் யாருடையது? പറഞ്ഞ എൻ്റെ അപ്പൻ്റെ എന്ന് പറഞ്ഞേ. எங்க அப்பாது. சொல்லுங்க, எங்க அப்பாவோடது. പിശാച് അവന്റെ കൈവശമാക്കിയായിരുന്നു. பிசாசு அதை அவனுடைய கையில வைத்திருந்தார். ക്രൂശിൽ കർത്താവ് അവനെ പരാജയപ്പെടുത്തി. இந்த சிலுவை மரணத்திலே அவனை அவர் தோற்கடித்தார். ഒരു കർത്താവ് പറഞ്ഞു, നിങ്ങൾ ഭൂമിയുടെ അറ്റത്തോളം പോ. ஆண்டவர் சொன்ன, பூமியினுடைய கடைசி பரியந்தம் போங்க, സഭ പണി, சபையை கட்டுங்க. പാതാള ഗോപുരങ്ങൾ ജയിക്കത്തില്ല. பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. എവിടെയെല്ലാം പിശാച് പിടിച്ചു വെച്ചോ, எங்கெல்லாம் பிசாசு பிடிச்சு வச்சிருக்கானோ അവനെ ചവിട്ടി പുറത്താക്ക, அவனை மிதிச்சு வெளியே தள்ளு. പാമ്പുകളെയും തേളുകളെയും ശത്രുവിന്റെ സകലവിധത്തെ ചവിട്ടുവാൻ ഞാൻ നിങ്ങൾക്ക് അധികാരം തരികയാണ്. பாம்புகளையும் தேள்களையும் பிசாசினுடைய சகல வல்லமைகளையும் மிதிப்பதற்கு மேற்கொள்வதற்கு நான் உங்களுக்கு அதிகாரத்தை தந்திருக்கிறேன். ഹല്ലേലൂയ, ஹalleluya, ഹല്ലേലൂയ, ஹalleluya. What a mighty God we serve. எவ்வளவு சர்வ வல்லமை உள்ள ஒரு ஆண்டவரை நம்ம ஆராதிக்கிறோம். ജീവനുള്ള ദൈവത്തെ നമ്മൾ ആരാധിക്കുന്നത്. ജീവനുള്ള ഒരു ആണ്ടവരെ ആരാധിக்கிறோம். സംസാരിക്കുന്ന ദൈവത്തെ നമ്മൾ ആരാധിക്കുന്നു. பேசுகிற ஒரு ஆண்டவரை ஆராதிக்கிறோம். കൂടെ നടക്കുന്ന ദൈവത്തെ നമ്മൾ ആരാധിക്കുന്നു. கூட நடந்து வருகிற ஆண்டவரை ஆராதிக்கிறோம். നമ്മുടെ പ്രൊട്ടക്ഷൻ ഹെവൻലി പ്രൊട്ടക്ഷനാണ്. நம்முடைய பாதுகாப்பு பரலோகத்தின் பாதுகாப்பு. ഡൽഹിയിൽ ഞാൻ ആദ്യം ചർച്ച് സ്ഥാപിക്കുന്ന SPG ക്വാർട്ടേഴ്സിനകത്താണ്. நான் முத டெல்லியில போய் ஒரு சபை தொடங்கினது ஒரு ஸ்பெஷல் ப்ரொடெக்ஷன் குரூப் அவங்களுடைய குவார்ட்டர்ஸுக்குள்ள. അന്ന് മൻമോഹൻ സിംഗ് ജിക്കും സോണിയാഗാന്ധിജിക്കും രാഹുൽ ഗാന്ധിജിക്കും ബോഡി ഗാർഡും അവിടെ വണ്ടി ഓടിക്കുകയൊക്കെ ചെയ്യുന്ന SPG ആ ക്വാർട്ടേഴ്സിനകത്ത് ഞാൻ ആദ്യം ചർച്ച് സ്റ്റാർട്ട് ചെയ്യുന്നത്. இப்படி மன்மோகன் சிங், ராகுல் காந்தி, இப்படி பெரிய பெரிய தலைவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கிற அந்த ஸ்பெஷல் ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸ் குரூப்பில் அவங்களுக்கு வண்டி ஓட்டுறவங்க அவங்க കുടിയിരിக்கிற அந்த பகுதியில் தான் நான் போய் ஊழியத்தை தொடங்கினேன். ഒരു പ്രാവശ്യം ഒരു ഓഫീസിൽ സാർ എന്നെ എയർപോർട്ടിൽ നിന്ന് വിളിക്കാൻ വേണ്ടി വന്നപ്പോൾ അവരുടെ ബുള്ളറ്റ് പ്രൂഫ് കാറുമായിട്ട് എന്നെ റിസീവ് ചെയ്യാൻ വേണ്ടി വന്നത്. அப்படி என்ன ஒரு நாளைக்கு ஏர்போர்ட்டில் கூட்டு போகிறதுக்கு அப்படிப்பட்ட ஒரு சார் வந்த பொழுது புல்லட் ப்ரூஃப் காரில் என்னை வந்து கூட்டிட்டு போனார். ഒരു ദിവസം രാത്രി കർത്താവ് എന്നോട് സംസാരിച്ചു. ஆண்டவர் ஒரு நாள் காலையில் என்கிட்ட பேசினார். ഈ ഭൂമിയിലെ ഒരാൾക്ക് അത്രയും പ്രൊട്ടക്ഷൻ ഉണ്ടെങ്കിൽ, இந்த உலகத்துல இருக்கிற மனுஷனுக்கு இவ்வளவு பெரிய பாதுகாப்பு இருக்குன்னா, എൻ്റെ അംബാസിഡറിന്, என்னுடைய தூதருக்கு, എൻ്റെ മക്കൾക്ക്, என்னுடைய பிள்ளைகளுக்கு സ്വർഗത്തിന്റെ പ്രൊട്ടക്ഷൻ തരാതെ, பரலோகத்தின் பாதுகாப்பை நான் தந்திருக்கேன். അത്രയും പ്രൊട്ടക്ഷൻ ഉണ്ടായിട്ടും ഇന്ദിരാഗാന്ധി രക്ഷപ്പെടുത്താൻ പറ്റിയില്ല. இவ்வளவு பாதுகாப்பு இருந்தும் இந்திரா காந்தியை காப்பாற்ற முடியவில்லை. രാജീവ് ഗാന്ധി രക്ഷപ്പെടുത്താൻ പറ്റിയില്ല. ராஜீவ் காந்தியை காப்பாற்ற முடியவில்லை. കഴിഞ്ഞ ദിവസം അമേരിക്കൻ പ്രസിഡന്റ് വരെ വച്ച് വെടി. கடைசி கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி அமெரிக்காவினுடைய பழைய பிரசிடென்ட்டுக்கு கூட ஒரு துப்பாக்கி சூடு நடந்தது. പക്ഷേ നമ്മൾക്ക് ചുറ്റും ദൂതന്മാരുണ്ട്. ஆனா நம்மை சுற்றிலும் தூதர்கள் இருக்கிறாங்க. കാണാൻ കഴിയുന്നുണ്ടോ? உங்களால பார்க்க முடியுதா? ഞാൻ ദൂതന്മാരെ കണ്ടിട്ടുണ്ട്. நான் தூதர்களை பார்த்திருக்கிறேன். We have angelic protection. நமக்கு தூதர்களுடைய பாதுகாப்பு இருக்கு. നമ്മൾ ദൈവത്തിന്റെ മക്കൾ, நாம் தேவனுடைய பிள்ளைகள், നമ്മൾ അവന് വിലയേറിയവരാണ്. நாம் அவருடைய பார்வையில விலையேற பெற்றவர்கள். നമ്മളെക്കുറിച്ചുള്ള കർത്താവിന്റെ പ്ലാനുകൾ വലിയതാണ്. நம்மை குறித்த ஆண்டவருடைய திட்டங்கள் ரொம்ப பெருசு. നമ്മൾ വെറും സാധാരണക്കാരായ മനുഷ്യന്മാരല്ല. நம்ம ஒன்றும் சாதாரணமான ஆள் கிடையாது. എല്ലാരെ പോലും ജീവിക്കേണ്ടവരല്ല നമ്മൾ. எல்லார மாதிரியும் வாழ்வதற்கான ஆட்கள் அல்ல நாம். ഹല്ലേലൂയ, ഹല്ലേലൂയ. നമ്മുടെ ദൈവം ജീവിക്കുന്ന സത്യദൈവമെന്ന് നമ്മളെ കാണുന്നവർ തിരിച്ചറിയട്ടെ. நாம் சேவிக்கிற நம்முடைய ஆண்டவர் ஜீவன் உள்ளவர் என்று நம்மை பார்க்கிறவர்கள் தெரிந்து கொள்ளட்டும். ആമേൻ.
രാത്രി പ്രാർത്ഥിക്കാമോ? കർത്താവേ, എന്റെ ഹൃദയദൃഷ്ടിയെ പ്രകാശിപ്പിക്കണം. இன்னைக்கு ராத்திரி நம்ம ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவரே, என்னுடைய இதயத்தின் கண்களை திறந்தறலாம். Stand up in the presence of God. எல்லாரும் எழும்பி நிற்கலாமா? ரஷத்ரதினி மனஹத்னா கரபா ஷிரபா துமனி ரத்னரா தினி கபா ஷிலரபா எம்மிரபா தமனா ஹத்னு ஷிகாரத நாதனௌரபா ஷபல் கரகத ஜுடபல பௌதிபல கதன பௌஷ்பராதனா. பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு நன்றி, ஸ்தோத்திரம். வைடமன ரிகதமன ஹத்துரி பராதன ஷப்தல ரபல் கரகத. எல்லாரும் பிரார்த்திச்சாங்க. எல்லாரும் ஜெபிக்கலாம். எல்லாரும் வாய்களும் திறக்கப்படட்டும். எல்லாரும் வாய்களும் திறக்கப்படட்டும். அந்நிய பாஷைகள் பிரார்த்திക്കുക. அந்நிய பாஷைகளிலே பேசி தேவனை மகிமைப்படுத்துவோம். ஆத்மாவில் பிரார்த்திക്കുക. ஆவியிலே நிறைந்து தேவனை ஆராதிப்போம். ஹிருதயத்தில் பிரார்த்திക്കുക. இருதயத்திற்கு ஆழத்திலிருந்து ஜெபிப்போம். ரூபானா தரா கலரபா சகதனபா ருடவலபா ரிகதமனபா ரிகதமனபா ரதனா ஷரபா ரதனா கலபா ரதனா ஷிகரா தினதா ரிமா தமனபா ஷிகா ரதனான்சனா ரிபா. ஹalleluya. ரதமனா மமனா ஷகரகதா ரிபா தமனபா ஷிகால ரதனா ரிபா மமனா தனபா ஷிகரகதனா ஔரபதமனபதவனிதனா கரபா ஷாலபரபதி பனபரபமமா ருபதபனிதனா கரபதுபனப ஷலபரபதபா ஏமிரபதுபனபா ரதனா கலபா ரதனா ஷலபா ரதனா தினதனா கரபா ரிமா ரதனா ஷகலா ரதா நபா ரிபா திபா நிபா ரபா பபா நகாதரா ரிபா ராதா நாம நாபனா ஷாலா ரூதா நாம ராதா நாகரபா ரிமா கலாப ரதனான்சனி தனபா ரதனாதன ஷலகராபா ராமதாமனபா. ஹalleluya. Thank you Lord. ரஸ்பா கலா ரபலகஸ்பரா ஜுடபா லபத்தரவன ஹந்தரபா ரிகதமனபா ரமஷிகா ராதா நாரபாமா வைடமனா ஷகதகனக ஜனா ரிகல் கரகதமனா தனகலபா ரதனபனா கரபதபா நபகபனிதனா ரிகல் கரகதனா ஷமரபௌதமனா ரிகதமனபா உடபலபா வரதனபா ரதனதனகா ரதனதனிரபா ரபதபனிபரபா ஷரபதபனிதனபா ரிபா பமா நாரதனு ரமா ஷரபதுனிகரபா ரிபா லஸா கலா ரபே லிப பிரபலகஸ்யா ரிஹாலப சேர்ப கோலரோபஸ்யா மமனபதபன ஷிகரகதன தன ஷர்பன ஹதுனி கடகஸ்பராதனக ஷப்தல் பிரபலகடகதன ஜபல் பிரபலதனக ரதனகலபா ரிதனபா യേശുവിന്റെ നാമത്തിൽ എല്ലാ കെട്ടുകളും പൊട്ടട്ടെ. எல்லாம் மூடுபடங்களும் மாறி போகட்டும். எல்லாம் மூடி இருக்கிற திரைகளும் மறைந்து போகட்டும். ஷார்கா லபா தரமனகஸ் மல்கரகடகஸ்யா. அங்கட ஜனம் முன்னோட்டு போகட்டும். எல்லாரும் முன்னேறி செல்வதற்கு கிருபை செய்வீங்க ஆண்டவரே. Hallelujah. Revival, revival fire, revival fire in this place. Hallelujah. எழுப்புதலின் அக்கினி, எழுப்புதலின் அக்கினி, Revival fire, revival fire, revival fire in this place. எழுப்புதலின் அக்கினி, revival fire in this place. எழுப்புதலின் அக்கினி, எழுப்புதலின் அக்கினி, revival fire in this place. எழுப்புதலின் அக்கினி, revival fire in this place. எழுப்புதலின் அக்கினி. காமனா ஷாலரதனா உரபபா. Hallelujah. We thank you, Jesus. நன்றி நன்றி நன்றி. ராத்திரி வேளையில் நீங்கள் கேட்ட வார்த்தையின்படியே கர்த்தர் உங்களுக்கு செய்வாராக. நம்முடைய கண்கள் திறக்கப்படுமானால் பிரச்சனையே பார்க்க மாட்டோம், பிரச்சனையே பேச மாட்டோம், அதை எதிர்மறையான காரியங்களை சொல்லிக் கொண்டிருக்க மாட்டோம். கண் திறக்குமானால், தேவனை பிரகாசமுள்ள மனக்கண்கள் இருக்குமானால், தேவனை உயர்த்தி இதனால் ஒரு ரிவைவல் என்பது சதா காலமும் அமீன் நம்மையோ பிரச்சனைகளையோ பார்க்காதபடி தேவனுக்கு அமீன் தேவனை பார்க்கவும் தேவனால் பராக்கிரமம் செய்யவும் அப்படிப்பட்ட முன் செல்லக்கூடிய கிருபையை இந்த சபையாராகிய நமக்கு தரும்படியாக ஒரே ஒரு நிமிட கைகளை தட்டி கர்த்தருக்கு மகிமை அந்நிய பாஷைகளில் மகிமை செலுத்துங்கள். பரிசுத்தாவிட நிறைவுக்குள்ள அமேன் ஹல்லேலூயா. ஆவியானவர் நமக்குள்ள அப்படிப்பட்ட தரிசனத்தை தருவாராக. ரிசீவ், அந்த பலனை பெற்றுக்கொள்ளுங்கள். ரிசீவ், அந்த பலனை பெற்றுக்கொள்ளுங்கள்.
அந்த பலனை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆமென். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. மகா இரக்கமும் கிருபையும் உள்ள பரலோகத்தின் தேவனே, ஆண்டவரே, ரிவைவல் என்பது முதலாவது எங்களுக்குள்ள வரட்டும் ஆண்டவரே. சதா காலமும் குடும்பத்தை குறித்து, வேலையை குறித்து, குறைவுகளை குறித்து இருக்கிற அந்த இடத்தை விட்டு வெளியே வந்து தேவனுக்காக நான் செயல்படணும் அப்படிங்கக்கூடிய தாகத்தையும் வாஞ்சையும் எல்லாருக்குள்ளேயும் கர்த்தர் போடுவீராக. விசேஷமாக கேட்ட வார்த்தையின்படி பிரகாசமுள்ள மனக்கண்களை, பிரகாசமுள்ள மனக்கண்களை ஒவ்வொருவரும் இந்த ராத்திரி வேளையில பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை தருவீராக. ஆசீர்வதி. இரட்சகரே இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இராத்துமாவே கர்த்தரை உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். அவர் சில சகல உபகாரங்களை மறவார். ஆமென்.